கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் திறந்து கொள்ளப்பட்ட அன்பு பரிசுத்த சகோதர சகோதரிகளே, அநேக நாட்களுக்கு அப்புறம் உங்களை நேரடியாக முகமுகமாய் காணப்படிக்கும் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை முன்பாக பகிர்ந்து கொள்வதற்கும் இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாகியத்தை கொடுத்த பரலோகத்தின் தேவனுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறேன். அது மாத்திரமல்லாதபடிக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரருடைய அன்பையும், விசேஷமாக மத்திய இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சகோதரருடைய அன்பையும் முன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் நடந்துகிட்ருக்கிற அநேக சம்பவங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் செய்திகள் மூலமாக. அதே போல் அங்கங்கே யுத்தங்களும் மற்றும் போர்கள் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் கடந்துட்டுருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். இஸ்ரேல் தேசத்துக்கும் மற்றும் ஈரானுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய வார் குறித்து நம்ம கடந்த மாதத்தில் நம்ம பார்த்தோம். இது போன்ற இந்த காலங்களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற நமக்கு இவ்வளோ பெரிதான தேவனுடைய திட்டத்தின் வெளிச்சத்தையும், இந்த கடைசி காலத்தில் பரலோகத்தின் தேவன் என்ன ஒரு சம்பவத்துக்குள்ளே இந்த உலகம் முழுக்கும் கடந்து போயிட்டுருக்கிறாங்க, அல்லது தேவன் நம்முடைய பரலோக பிதா என்ன செய்துட்ருக்கிறார் என்பதையும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக நமக்கு வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஆழமான சத்திய வெளிச்சத்தையும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வலது கரத்தில் இருக்கக்கூடிய 7 நட்சத்திரங்கள் மூலமாகவும் 7ஆம் தூதன் மூலமாக கொடுக்கப்பட்ட அநேக சத்திய வெளிச்சத்தின் மூலமாகவும் நாம் எந்த காலத்தில் வாழ்கின்றோம், இந்த காலத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு பரிசுத்தாவின் மூலமாக அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த காலத்தில் நாம் இந்த ஒரு புது சிருஷ்டியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நம் அனைவருமே அவருடைய பிள்ளைகளாகவும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தக்கூடியவர்களாகவும் காணும்படிக்கு நாம் எந்த விதமான சிந்தை உள்ளவர்களாக இருந்தால், அல்லது நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய பரலோக பிதாவை எந்த அளவுக்கு அறிந்திருந்தால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்த முடியும் என்ற ஆழமான ஒரு புரிதலை இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வேதாகமத்தில் முதல் புத்தகமாக கருதப்படக்கூடிய யோபு புத்தகம், ஏற்கனவே நீங்கள் அநேக கோணத்தில் இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. இந்த ஒரு புத்தகத்தில் என்டையர் டிவைன் பிளான் அடங்கியிருக்கு. தெய்வீக திட்டம் முழுக்கமே இந்த ஒரு புத்தகத்தில் அடங்கியிருக்கு. ஏற்கனவே அது வர்சஸ் பை வர்சஸ்குள்ளே ஸ்டடி பண்ணியிருக்கலாம் ஒரு வேலை, மற்ற கோயம்புத்தூர் இங்கிலீஷோடு இதை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ஒரு யோபு புத்தகம் முழுக்க ஆழமான ரகசியங்கள் அடங்கியிருந்தாலும், இன்றைக்கி மிகப்பெரிய விஞ்ஞானம் அறிவு பெற்றிருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா விஞ்ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கூட இந்த வேதத்தில் யோபு புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எடுத்து தான் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அநேக விஷயங்கள் அங்கே குறிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது போன்ற யோபு புத்தகங்கள் இன்றைக்கி அநேக பேர் ஒரு கதை போல், அதுவேளை சில நாடகங்களாக என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் பல சபைகளில் யோபுடைய வாழ்க்கை நாடகங்களாக வெளிநடத்தி காட்டுறாங்க. யோபுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் சில பேர் இன்றைக்கி கிறிஸ்துவங்களாக இருந்தால் நம்புறதுல ஆக்சுவலி சொல்லப்போனால் அது ஒரு கதையாக இருக்கலான்ற மாதிரி தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாடில் யாக்கோபு அதை பற்றி பேசாத இருந்தால் நமக்கு எவிடன்ஸ் இருந்திருக்காது. எப்பயுமே பழைய ஏற்பாடு நடக்கிற எந்த சம்பவத்தையும் புதிய ஏற்பாடு நமக்கு நிருபமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ யோபு 12ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். யோபு 12ஆம் அதிகாரத்தில் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7 முக்கியமான விஷயங்களை அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த யோபு 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம ஆழமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்மளுடைய பரலோக பிதாவாகிய தேவன் அவர் எந்த அதிகாரத்தில் எந்த விதத்தில் எழுதி வச்சுருந்தாலும் இந்த கடைசி காலத்தின் பிள்ளைகளுக்கு மாற்றம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் இந்த பைபிளை இப்போ புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு யாருக்கு மாற்றம் தான், ஓன்லி நியூ கிரியேஷன் மாற்றம் தான். இது யார் படித்தாலும் பைபிள் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. அது எதற்காக எழுதப்பட்டதுன்னு புரிஞ்சிக்க முடியாது. அப்பேற்பட்ட வேதாகமத்தில் சொல்லக்கூடிய இந்த 12ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் என்ற ஒரு சுருக்கமாக நாம் பார்க்கும்போது நம்முடைய பாடத்தில் தலைப்பு யோபு 12ஆம் அதிகாரம் தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆழமான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது சகலமும் நன்மைக்காகவேன்ற ஒரு வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான வசனமாக இருக்கும் இல்லைங்களா? அன்றையும் தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது நடக்குதோ அது சகலமும் நன்மைக்காகவே. அது இந்த பாடத்தில் அதிகமாக பதிவு செய்யப்படும். அல்லது நீங்கள் பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கன்ற ஒரு வார்த்தை இருக்குது வேதத்தில். தெசலோனிக்கர் 5:18 அந்த வசனம் இருக்குது. அதாவது எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கன்னா, எல்லாவற்றுக்குன்னா அது எல்லாவற்றுக்கும் தான். உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும், இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற அனைத்து சம்பவங்களுக்கும்
நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து சம்பவங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள் என்ற ஆழமான புரிதலும் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அடுத்து சகோதர சகோதரிகளே, இந்த பூமியிலேயே மிக சிறந்த ஒரு ஆராய்ச்சி ஒரு ஸ்டடி எதுன்னு பார்க்கும்போது, ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் இந்த உலகத்தில் மிக சிறந்த ஆராய்ச்சி. வேறு எந்த ஒரு ஆராய்ச்சி செய்தாலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் எவ்வளோ ஆராய்ச்சி செய்தாலும் ஆண்டவருடைய திட்டம் என்று எதென்று தெரியாதபடிக்கு, அதே போல் மனிதனுடைய பிறப்புக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன காரணம் தெரியாதபடிக்கு எவ்வளோ ஆராய்ச்சி செய்தாலும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ளாதபடிக்கு மிருகம் போல் மனுஷன் இறந்து போகிறாங்க இன்றைக்கி எல்லாருமே. நமக்கு தெரியும், லாஸ்ட் மந்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் போனவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க எல்லாருமே, எவ்வளோ அறிவாளிகளும் எவ்வளோ விஞ்ஞானிகளும் எவ்வளோ அரசியல்வாதிகள் எவ்வளோ உயர்ந்த நபர்களாக இருந்தாலும் தங்களுடைய உயிரை அவங்க தக்க வைக்கிறதுக்கான வல்லமை அவங்களுக்கு கிடையாது. அப்போ மனிதனுடைய கண்டுபிடிப்பு, மனிதனுடைய ஆராய்ச்சி, மனிதனுடைய அறிவு எல்லாம் பார்க்கும்போது தேவன் அறிகிற அறிவுக்கு ஒப்பிட்டு பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால் மனிதர் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒரு புகை போல், ஒரு நிழல் போல் அவங்க வாழ்க்கை காலையில் பூக்கக்கூடிய அந்த பூக்கள் போல் சாயந்தரத்துக்குள்ளே எப்படி அதை அப்படியே காய்ச்சிடுதோ அந்த மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் இந்த மனுக்குலத்தில் நம்மளும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். இந்த மனிதர்களாக நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை தெரிஞ்சு கொண்டோம். நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொல்வதை காட்டிலும் தேவன் நம்ம தெரிஞ்சு கொண்டார். அதுதான் நம்ம ஃபேக்டாக பார்க்கலாம். அப்பேற்பட்ட பரலோகத்தின் தேவன் ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்பது எவ்வளோ பெரிதானது என்பதையும் இந்த 12 அதிகாரத்தில் நம்ம ஆழமாக பார்க்க முடியும். சோரஸ்வரிகளை அந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குதான்னு பார்க்கும்போது உண்மையாகவே இருக்குது பிரியமான சோரஸ்வரிகளை. பொதுவாகவே மத்தேயு 11 அதிகாரம் 27 வசனத்தில் ஒரு ஆழமான வார்த்தை இருக்குது, எடுத்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 11 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 11 அதிகாரம் 27 வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பார்த்தீங்களா, இந்த என்டையர் எர்த்தில், இந்த பூமியில் பிதாவாக தேவனை குறித்து இந்த என்டையர் யூனிவர்சலில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தெரியும். அவர் யார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எப்பேற்பட்டவர் என்பது கர்த்தருக்கு மட்டும் தெரியும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறித்தும் பிதாவுக்கு மட்டும் தான் தெரியும். இவங்க 2 பேரை டிசைட் பண்ண மாட்டேறதா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறேன், என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் இடத்துல யாருமே வர முடியாது. அப்போது பரலோகத்தின் தேவனை குறித்தும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறித்தும் கண்டிப்பாக இது மனிதனுடைய புத்தி கெட்டாத ரகசியம்தான் இந்த ஆராய்ச்சி என்பது, தேவனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. அப்போஸ்தலரை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை கேட்டார். பப்ளிக்கில் பொதுவாக ஜனங்க என்னை குறித்து என்ன சொல்கிறாங்க கேட்கும்போது, உங்களை சில பேர் ஏசாயா, எரேமியா, யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள் சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஓகே எல்லாருமே அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க, நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ தான் சீமோன் சொல்லுவார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதாவது அந்த ஆர்டர் பாருங்கள், நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற அந்த வார்த்தை சொல்லும்போது, சிமோன் இது ரத்தமும் அம்சமும் வெளிப்படுத்தலைன்னு சொல்கிறார். அப்படின்னா இன்றைக்கி நீங்களும் நாங்களும் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோன்னா ஒரு ரத்தமும் அம்சமும் நமக்கு வெளிப்படுத்தி இந்த சத்தியத்துக்குள்ளே வரல. நம்மளை தாயின் கடவுளை தேவன் தெரிந்து கொண்டு இப்பேற்பட்ட தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு இதை ஏற்படுத்தின பரலோகத்தின் தேவன் ஒருத்தர் இருக்கார் என்பதையும் அந்த உண்மையான கடவுள் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவர்கிட்ட கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது ரத்தமும் மாம்சமும் கிடையாது, தேவனுடைய மிகப்பெரிய ஈவு தான். அதனால் சகோதரர்களே, யோபுடைய வாழ்க்கையில் அவருக்கான சில பிரச்சனைகள் வரும்போது, சில சோதனை வரும்போது, சில இழப்புகள் சந்திக்கும் போது ஆரம்ப நாட்களில் அவர் வார்த்தை பேசினார். கர்த்தரே கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்ற வார்த்தை பயன்படுத்தினார். மனைவி மூலிமா ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனை பார்க்கும்போது, ஒருவேளை நீ இன்னும் உத்தமத்தில் நிற்கிறியா, நீ கர்த்தரை சபிச்சு நீ உயிர் விட்டுடுன்னு சொல்லும்போது, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட நாம் தீமை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வார்த்தை அவர் பேசுகிறார். அப்போ கூட அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது 3 நண்பர்கள் வராங்க. ஆக்சுவலி 4 பேர் நண்பர் வராங்க. அப்போ ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீ தவறு செய்ததுனால தான் அவனை ஆண்டு தண்டிச்சார் என்பது அவங்களுடைய கருத்து. நான் தவறே செய்யலையே, நான் கண்ணில்லாதவங்களுக்கு கண்ணாக இருந்தேன், நான் கால் இல்லாதவங்களுக்கு நான் காலாக இருந்திருக்கிறேன், எல்லா விதமான உதவிகள் நான் செய்திருக்கிறேன்ன்றது அவருடைய கருத்து. அப்படியே பீக் மூமெண்ட்டில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அது யோபு டிஸ்கரேஜ் ஆகுறார், யோபு வருத்தப்படுறார். அதுதான் அந்த யோபு புத்தகத்தில் முழுக்க எழுதப்பட்டிருக்குது. அப்போ யோபு வருத்தப்படும் போது கூட அவருடைய நியாயத்தை குறித்து அவர் பேசும்போது, அவர் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசும்போது தான் அந்த 12 அதிகாரத்தில் யோபு தான் பேசியிருக்கிறார்.
உங்களுடைய பார்வையில் நான் படக்கூடிய கஷ்டங்கள், எனக்கு வரக்கூடிய அனுபவங்கள், எனக்கு வரக்கூடிய இழப்புகள் எல்லாமே உங்கள் பார்வையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான நபராக நான் இருக்கலாம் ஒரு வேளை. அல்லது நான் ஒரு வேளை நண்பர்களுடைய பரியாசத்துக்கு நான் ஆளாக இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் பட் தேவன் அப்படி கிடையாதுன்னு சொல்லி தேவனை பற்றி அவருக்கு இருக்கிற அந்த ஞானத்தை வந்து அன்னைக்கு 12 அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். அதாவது ஒரு வாக்குவாதம் போகும்போது அப்போ தான் அந்த இடத்துல வந்து 12 அதிகாரத்தை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தேவன் இப்படிப்பட்டவர், இந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன தெரியாது பார்த்தீங்கன்னா, இந்த டிவைன் பிளான் தெரியாது, தேவனுடைய தெய்வீக திட்டம் என்பது அவருக்கு தெரியாது முழுக்க முழுக்க. ஆனால் அவர் பேசின வார்த்தைகளில் தேவனுடைய திட்டம் ஆழமாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு சரஸ்வரி. அதனால தான் நம்ம மத்தையில் படித்தோம். இப்போ பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு கிறிஸ்து மாற்றம் தெரியும், அல்லது இயேசு கிறிஸ்து குறித்து பிதாவுக்கு மாற்றம் தெரியும். ஒருவேளை பிதாவை ஒரு வேளை அறிமுகம் செய்வதற்கு கர்த்தர் ஏதாவது சித்தமாக இருந்தார்னா யாருக்கு அவங்கள வெளிப்படுத்துகிறார் அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டார். ஸோ நம்ம எல்லாருக்குமே தேவனுடைய கிருபையினால அவங்க 2 பேரை பற்றி நமக்கு ஓரளவுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம் சரஸ்வரியில். தெரிஞ்சிருந்தாலும் இந்த பேசிக் கிளாஸ் எல்லாம் நம்ம கேட்டு வரும்போது, ஃபாலோ கிளாஸ் சத்தியத்தை கேட்டு வரும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக புதுசாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த ஃபாலோ கிளாஸ் கேட்கும்போது எந்த பாடத்தில் வந்து கண்களில் தண்ணி வந்திருக்கும்? எப்போ நீங்கள் கண்ணில் தண்ணி விட்டுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ட்ரினிட்டி கிளாஸ் கேட்கும்போது நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்புமுனை, அதாவது அந்த தேவன் ஒருத்தர் இருக்காரா, அப்பேற்பட்ட ஆண்டவர் தானே நம்மளெல்லாம் படைச்சாரா, இது வரைக்குமே நம்ம அவரை திரியேக தேவன் வணங்கிடுமான்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கம் கிடைக்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆரம்ப நாட்களில் பேசிக் கிளாஸ் கேட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் சபைக்குள்ளே வந்து நம்ம சகோதரோட பழகி வரும்போது அநேக சத்தியத்தை நம்ம கேட்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த பிரகாரத்தில் இருந்து ஃபாலோ கிளாஸ் கேட்ட நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்துடுறோம். வரும்போது பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறோம். அப்போது தேவனை பற்றியும் கர்த்தரேசு பற்றியும் அநேக பாடங்களில் கேட்கும்போது நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இன்னும் தெளிவு கிடைக்குது, இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியுது. பட் இந்த ஒரு பிதாவாகிய தேவனை குறித்தும் கர்த்தரேசு குறித்தும் எத்தனை தரம் நாம் பாட கேட்டாலும் ஒவ்வொரு தரமும் அது புதிதாகவும் தான் ஆழமாக தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்லிக்கலே இந்த அனுபவங்கள் அவர் பேசும்போது எப்படி அவருக்கு ஒரு அறிவு கிடைச்சதோ, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்க அனைத்து சம்பவங்களில் எத்தனை விதமான பாடங்கள் கேட்டாலும் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது, தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த மத்தேயு 11:27 இருக்கக்கூடிய ஆழமான வாக்குத்தத்தம் ஒன்று இருக்குது. அதில் என்ன பதிவு செய்கிறார் 7வது பார்க்கும்போது வசனம் நீங்கள் வாசிக்கலாம். அப்புறம் வாசிங்க. ஒரு சராசரி வாசகன் இந்த பதிவை முதல் முறையாக வாசிக்கும் பொழுது ஓரளவு அர்த்தத்தையே பெறுவான். எந்த ஒரு கிறிஸ்தவன் காலத்தோடும் கிருபையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் முன்னேற்றம் காண்கின்றானோ அப்படிப்பட்டவன் இதை இன்னும் அதிகமாக அர்த்தம் கொள்ளக்கூடும். ஆரம்பத்தில் அவன் இயேசுவையும் பிதாவையும் பற்றி குறைவாகவே அறிந்திருந்தான். எனினும் இப்பொழுது பிதாவையும் குமாரனையும் மிகவும் நெருக்கமாக அறிந்து கொள்ள, அதாவது அவர்களோடு நன்கு பரிச்சயமாகி ஒருவன் தன் நெருங்கிய நண்பனின் மனதை இருதயத்தை அறிந்து கொள்வது போல அவர்களின் மனதை அறிந்து கொள்வது என்பதும் எவ்வளவு வேறான காரியம் என்று உணர்கிறான். இத்தகைய நெருக்கமான உறவை பெற்றுக்கொள்வது என்பது பெரிய ஸ்லாக்கியமாகும். இது எல்லோருக்கும் கிடைக்காது. கிடைக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து அவரை நாட வேண்டும், கதவை தட்ட வேண்டும். பிரியமான சகோதரர்களே, இதுக்கான ஆழமான புரிதல் நீங்கள் ஒரு வேளை வாய்ப்பு இருந்த வீட்டில் நல்லா தியானம் பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடையாது. தேட வேண்டும், தட்ட வேண்டும். அவர் நண்பனுக்கு எப்படி ஒரு ஆழமான விஷயத்தை ஒருத்தர் நண்பனாக இருந்தால் புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேவனை தேட வேண்டும். பொதுவாக நம்ம பேசிக் கிளாஸில் ஒரு வசனம் கேட்போம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கண்டுபிடிக்க, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இதை பேசிக்காக பார்க்கும்போது ஆமாம், கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் பண்ணுங்க கேளுங்கன்ற மாதிரி தான் நம்ம பொதுவாக கேட்டிருப்போம். ஆக்சுவலி அதோடைய ஆழமான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடுக்கமான பாதையில் யாராவது ஒருத்தர் வந்துட்டோம்னா என்னுடைய பரலோக பிதாவாகிய தேவனோட இன்னும் அதிகமான ஒரு ஆழமான உறவு நான் ஏற்படுத்திக்கணும், இன்னும் அதிகமாக அவரை தேடலுக்குள்ளே கடந்து போனேன். ஏன்னா இந்த பூமியில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தான் நம்ம வாழ போகிறோம். அல்லது இந்த உலகத்தில் கூடி சீக்கிரம் கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. இனி யுகாயுகம் யாரிடம் இருக்க போகிறோம்? எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்? எத்தனை யுகங்கள் இருக்க போகிறோம்? அப்போது ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண், கன்னிகை பெண், மணவாட்டி ஆகக்கூடிய ஒரு பெண் எப்படி மணவாளன் வீட்டுக்கு போவதற்கு, அந்த மணவாளன் வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று எப்படி யோசிக்கிறாங்களோ, நம்முடைய மணவாளன் இருக்கக்கூடிய இடமோ நம்முடைய பரலோக பிதா இருக்கிற இடமோ வந்து பரலோகம் தான்.
அப்போ இந்த உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போய் வாழுகின்ற நம்ம அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய குணாதிசயம் எப்பேற்பட்ட குணாதிசயங்கள், எப்படியெல்லாம் செயல்படுறாங்க என்பதை நம்ம ஆழமாக யார் ஒருவர் இன்னும் அதிகமாக நெருங்கி உங்கள்கிட்ட பழகுறேன், இன்னும் அதிகமாக அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யார் இன் டெப்த்தாக வந்து தேவனோட ஆழமாக அவருடைய உறவு வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் தேவனை பற்றி இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ பேசிக்காக எல்லாருமே ட்ரூத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சத்தியம் தெரியும் தேவன் ஒருவர்னு சொல்லி, தேவன் ஒருவர் என்று தெரிவதற்கும் தேவனை பற்றி தெரிவதற்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். ரொம்ப அருமையான விதத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் 17:3 பிரதர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தூதன் தேவன் ஒருவர் என்று தெரிவதற்கும் தேவனை பற்றி தெரிவதற்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த உலகத்தில் மிக சிறந்த ஆராய்ச்சி தேவனை பற்றி தெரியக்கூடிய ஆராய்ச்சி தான். அதில் ஒருவேளை இந்த பரலோகத்தின் தேவனை யார் ஆழமாக ஒருத்தர் புரிந்து கொள்கிறாங்களோ, அவரை நெருங்கி யார் பழகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மனத்தாழ்மைகளை வெளிப்பட பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மனத்தாழ்மை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே ஒருத்தர் வந்தார்னு சொல்லும்போது அந்த அறிவுக்குள்ளே வந்த முதல் நபர் இந்த என்டையர் யூனிவர்சலில் கிரைஸ்ட் மட்டும் தான். இந்த கிரைஸ்ட் தான் முதல் அந்த பரலோக தேவனை அறிந்து கொண்ட விதத்திலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தேவனை அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்தும் போது டே 1லேருந்து கடைசி வரைக்கும் மனத்தாழ்மை வெளிப்படுத்தினார்னு பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இங்கே தேவனோடு யார் அதிகமாக நெருங்கி பழகிறது விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு மாத்திரமே அவரை குறித்து தெரிய வைப்பார் நான் பார்க்குறோம். ஸோ அப்படின்னா அந்த வசனம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டுபிடின்னு சொல்லும்போது இது என்னன்னா தேவனை பற்றி, நம்முடைய பரலோக பிதா பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள சோரசோரிகளே இந்த என்டையர் டிவைன் பிளானில் நமக்கு வந்து ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும். இந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் வந்து ஆரம்ப நாட்களில் கேட்கும்போது ஏதோ ஒரு வரைபடமாக தான் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். எப்படி நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறோம்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இதை இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம், எந்த பிளேனில் இருக்கிறோன்றது நம்ம நல்லாவே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் சரஸ்வரிகள். அப்படின்னா இந்த பரலோகத்தின் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆழமான விஷயந்தான் யோபு 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போது யோபு 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பரியாசத்துக்கும் உங்களுடைய நிந்தனைக்கும் நான் ஆளாயிருக்கிறேன், ஆனால் நான் அப்படி கிடையாதுன்றதை அவர் எக்ஸ்பிளைன் என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக இந்த அனுபவம் தேவன் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வந்திருக்கிற அனுபவம் எல்லாம் தேவன் தான் கொடுத்துருக்கிறாரு, இந்த என்டையர் யூனிவர்ஸில் கூட தேவன் தான் நடத்திட்டு இருக்கிறார். அதாவது அந்த பிரம்மாண்டத்தையும் இந்த என்டையர் யூனிவர்ஸில் தேவன் தான் நடத்திட்டு இருக்கிறாரு. எனக்கு வந்திருக்கிற இந்த அனுபவம் வந்து இப்போ வந்திருக்குது, ஆனால் தேவனுக்கு தெரியாமல் எதுவும் வராது என்ற ஆழமான உண்மையை ஃபஸ்ட்டு பதிவு செய்கிறார். அப்படி பதிவு செய்யும்போது தேவனுடைய கரத்தில் தான், தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அனைத்து மனிதர்களும் இருக்கிறாங்க, அனைத்து பறவைகளும் இருக்குது. அதாவது இந்த பூமியானாலும் இந்த அந்த சராசமானாலும் மனிதர்களானாலும் மனிதர்களுக்குள்ள ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளானாலும் எல்லாருமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க என்பதை ஆழமாக வந்து பேசியிருக்கிறார். அப்போ எப்படி தேவனை அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி அவர் பேசும்போது 7ஆம் வசனத்தை இப்போ ஃபஸ்ட் வசனம் வாசிக்கலாம். 7th verse 7வது வசனம் ஜோப் யோபு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாரு? நீ இப்பொழுது பறவைகளையும் மிருகங்களையும் நீ கேட்டுப்பாரு, அவைகள் உனக்கு அறிவிக்கும் போதிக்கும் சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்போ இதை பத்தி புதிய ஏற்பாடுல யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க பறவைகளை பாருங்க சொல்லியிருக்காங்களா? அப்போ யோபு இங்க பேசியிருக்கிறாரு, அதை நீ பாரு, அது அறிவிக்கும். யாரை பத்தி? தேவனை பத்தி சொல்லிட்டார். புதிய ஏற்பாடுல கர்த்தர் சொல்லிட்டாரு, நீங்கள் வானத்தின் பறவைகளை பாருங்களேன், அவைகள் விதைப்பும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிறதுல. அப்படின்னா அதுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கோ இல்லை அறுக்கிறதுக்கோ விதைக்கிறதுக்கோ தேவன் என்ன பண்ணல பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்கல. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அதுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கிறார். கரெக்டுங்களா? அப்போ எந்த பொருள் எப்படி சேர்க்கணும், அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுக்கான வாசஸ்தலத்தை எப்படி உருவாக்கணுன்றது எல்லாமே அதுக்கு அறிவு இருக்குது. ஆனால் சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்ட மிருகங்களை பார்க்கும்போது நீங்கள் பாருங்களேன், இந்த மிருகங்களை நீங்கள் பாருங்கள், எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். மிருகங்கள் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு உருவத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒவ்வொரு டிசைன்ஸ் ஏற்படுத்தியிருக்காரு தேவன், ஒரு ஸ்ட்ரக்சரில் உருவாக்கியிருக்காரு தேவன். அதில் நீங்கள் எப்பேற்பட்ட மிருகம் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிறம் கொண்டது, வெவ்வேறு குணாதிசயம் கொண்டது. அதில் சவரஸ்வரிகளை ஒரு எறும்பு முதல் கொண்டு டைனோசரஸ் வரைக்கும் அவர் தான் உருவாக்கியிருக்கிறார் இல்லைங்களா? அப்படி உருவாக்கியிருந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சவரஸ்வரிகளே, எறும்புக்கு மூளை இருக்குங்களா? எப்போ நினச்சிருக்கீங்களா? எறும்பு மூளை இருக்குமா? நீங்கள் போய் கொஞ்சம் எறும்பை பற்றி பாருங்களேன். எறும்பை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க,
அப்படி சொன்னார்னா சாலமன் ஏன் சொன்னார்னு பாருங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எறும்புடைய வாசஸ்தலம் நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5670 கிலோமீட்டர் அமெரிக்காவில், அதாவது இட்டாலியில் ஒரு இடத்துல போய் ஆராய்ச்சி செய்து இவங்க வாசஸ்தலத்தை வந்து பார்க்கும்போது தன்னுடைய பிரச்சனை ஆபத்து காலம் வரும்போது தன்னுடைய வீட்டில் வந்து தேவையான உணவு சேகரிக்கிறதுக்காக ஒரு டீமை ரெடி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, வேலை செய்திருக்காங்க. நம்ம எப்பயுமே காலையில் எழுந்தவுடனே வேலைக்கு போவோம், வருவோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சொந்த அளவில் நம்ம பிஸியாக இருப்போம். ஆனால் எறும்பு உலகம் இருக்குது, பறவை உலகம் இருக்குது, கடலுக்கு கூட திமிங்கல உலகம் இருக்குது, மிருகத்தின் உலகம் இருக்குது, எத்தனையோ உலகம் இருக்குது. அத்தனை உலகத்திலையும் தேவன் வந்து அருமையான விதத்தில் எல்லாத்தையும் வழிநடத்திட்டு வந்திருக்க சொல்லும்போது எறும்புக்கு கூட நீங்கள் பார்க்கும்போது சரஸ்வரிகளே ஆச்சரியமாக இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஆர்டரில் போவோம். அந்த டிசிப்ளின் எங்கே கற்றுக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுகிட்ட கற்றுக்கலாம். எப்படிங்க சேர்த்து வைக்கக்கூடியது அதுகிட்ட கற்றுக்கலாம். அதாவது ஒழுங்கு அதுக்கிட்ட கற்றுக்கலாம். எல்லாமே அதுக்கிட்ட வச்சுக்கிறா பார்த்தீங்கன்னா அது ஒரு சலைவாக விடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சலைவாக விடும்போது இந்த இடத்துல உணவு இருக்குன்னு தெரியும் போது உடனடியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். யாருக்குன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு சலைவா கிரியேட் பண்ணோம். அந்த சலைவா கிரியேட் பண்ண உடனே தன்னோட கூட அத்தனை பேர் அங்கே கூட்டின்னு போவோம். அப்போது அந்த ஒரு எறும்புக்கு நீங்கள் பார்க்கும்போது அந்த சலைவா கிரியேட் பண்ணக்கூடிய வல்லமை. நான் ஜஸ்ட்டு சில பாயிண்ட் மட்டும் பேசிட்டு போகிறோம். அப்போ எறும்பு என்பதே கொண்டு போனாக்கா அதுக்குள்ளே கூட மூளை இருக்குது. நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கு தேவன் மூளை கொடுத்துருக்காரு, டைஜஷன் சிஸ்டம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு சின்ன எறும்புக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருக்காருன்னு சொல்லும்போது அது செய்யக்கூடிய வேலைகளில் வந்து மனிதனுக்கு படிப்படியாக இருக்குது சொல்கிறேன். அது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் விதமான டிசைன்ஸ் கொடுத்துருக்கும் போது சரஸ்வரிகளே இது எல்லாவற்றையும் தேவனால் நடத்த முடியுதுன்னு சொல்லும்போது எறும்பு சாப்பாடு வேறு, பறவை சாப்பாடு வேறு, சிங்கத்துடைய சாப்பாடு வேறு, மாடுடைய சாப்பாடு வேறு, இது அத்தனையும் யார் தான் வழிநடத்துகிறான்னு நீங்கள் பார்க்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 145 சங்கீதம் 15 வசனத்தில் வசனம் இருக்குது. 145 சங்கீதம் 15 வசனத்தில் ஏற்ற வேளையில் எல்லா உயிரினங்களுக்கும் நீங்கள் உணவு தரீங்கன்னு சொல்லி வசனம். ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். தேவன் அது எப்படி ப்ரோசஸ் பண்ணியிருக்காரு பார்க்கலாம். 145 சங்கீதம் வசனம் 15 வசனம். 145 சங்கீதம் 15 வசனம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஏற்ற வேளையில் அதுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்குறீங்க. இப்போ பாருங்க, நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம் வச்சுங்களேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் இல்லைங்களா? என்டையர் இடத்துல வந்து எத்தனை உலகம் இருக்கு இல்லைங்களா? வானத்தின் பறவைகள் எத்தனை கணக்கான பறவைகள் இருக்குது, இந்த பூமியில் வரக்கூடிய அத்தனை மிருகங்கள் எத்தனை மிருகங்கள் இருக்குது. அப்போது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு உணவுகள் வேறு வேறு இருக்குது. ஆனால் அத்தனையும் அவர் தான் போஷிக்கிறான்னு சொல்லும்போது அதனால தான் ஒரு மண்ணால் படிப்போம். அந்த பறவை நீங்கள் போய் பாருங்களேன், அதை தண்ணி குடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தலையை உயர்த்தி என்ன பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? தலையை உயர்த்தி தேவன் நன்றி சொல்லும். அதாவது இந்த என்டையர் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற அத்தனை படைப்புக்கும் அவர் தான் ஜீவ ஊற்று. அதனால் அவரால் எல்லா ஜீவன்களையும் நடத்த முடியும் என்பதையும் அந்த இடத்துல தெளிவாக அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு. அப்படி நான் பிரியமான சோரஸ்வரிகளே, கர்த்தர் சொல்கிறாரு பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் அந்த மாதிரி உடுத்திருக்கிறாருன்னா அவைகளை காட்டில் விசேஷமானவர்களாக உங்களுக்கு தேவன் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? என்ன சொல்ல வர்றாருன்னா அவைகளுக்கு தேவனுடைய சாயல் கொடுக்கல, தேவனுடைய ரூபம் கொடுக்கல அதுக்கு. ஆனால் அது உண்டாக்கப்பட்டது தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய வல்லம் வெளிப்படுத்துவதற்காக தேவன் அப்பேற்பட்ட படைப்புகளை உருவாக்கியிருக்கிறார். அதுக்கு வீழ்த்துதல் கிடையாது. பட் அவைகளை போஷிக்கக்கூடிய தேவனுக்கு பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிற உங்களை தேவன் போஷிப்பார் என்பதை ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கலாம். அப்போது தேவன் எல்லாவற்று மேலேயும் அவருடைய கவனத்தை அங்கே விளைச்சிருக்காருன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. அதில் ஒரு பறவை பார்க்கும்போது அதுக்கு எந்த அளவு ஞானம் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பறவை உலகம் எவ்வளவோ இருக்குது உலகத்தில். பிரான்ஸ் ஃபாலோன்னு சொல்லி ஒரு பறவை, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அர்ஜென்டினாவிலேருந்து காலிஃபோர்னியா வரைக்குமே இனப்பெருக்கத்துக்காக கடந்து போகும். கிட்டத்தட்ட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8300 கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணோம். அது 8300 கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணணும். இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ கன்வென்ஷன் போகும்போது ஒரு 3 நாளைக்கு நம்ம போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் பேக் பண்ணி ஒரு எத்தனை பேக் ஆகுங்களா? ஒரு 3-4 பேக் ஆகிடும் இல்லைங்களா? ஒரு 4 பேர் போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு 3 பேக்ஸ் இருக்குமா லக்கேஜ் பேக்கு. அப்போ இது 8300 கிலோமீட்டர் கடல் மேலேயே பறக்கும். எங்கேயுமே வந்து தர கிடையாது, எங்கேயுமே மரங்கள் கிடையாது. அப்படியே ட்ராவல் பண்ணும்போது இந்த பறவை வந்து என்ன கொண்டு போகும் லக்கேஜ்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு குச்சி மாற்றம். கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இவ்வளோ பெருசு தாங்க, இவ்வளோ பெரு தான் அந்த குச்சி. கொஞ்சம் சின்ன ஒரு மரக்குச்சியை அவ்வளோதான் எடுத்துகிட்டு போவோம். தமிழில் அது கரெக்டுங்களா? மரக்குச்சி அது மாற்றம் தான் கொண்டு போகும். ஆனால் 8300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். எப்பெல்லாம் அதுக்கு ரொம்ப டயர்டாகுதோ கடல் மேலே அந்த குச்சியை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தேவைப்படுதோ
கடலில் இருக்கக்கூடிய மீனை சாப்பிட்டு திரும்பி பறந்து போயிட்டே இருக்கும். அது இந்த ஒரு சின்ன ஒரு பிரான்ஸ் அளவு கிட்டத்தட்ட 8 இன்ச்சு 12 இன்ச்சு அவ்வளோதான் இதோடைய சைஸை பார்க்கும்போது சின்னது தான். ஆனால் இதுக்கு எந்த அளவுக்கு நின்னறிவு கொடுத்துருக்காரு நீங்கள் பாருங்களேன். அப்போ தேவனை பற்றி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. சரஸ்வரிகள் அவருடைய ஞானமானது அனந்த ஞானமானது எல்லா இடத்துல இருக்குன்னு சொல்லும்போது, இப்பேற்பட்ட தேவனுடைய படைப்புகளில் எத்தனை கோடிக்கணக்கான படைப்பு இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க, ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. எப்படி இந்த கலர்ஸ் வந்திருக்குது நமக்கு தெரியல. அதில் எவ்வளோ டிசைன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக சரஸ்வரிகள். அப்பேற்பட்ட பரலோகத்தின் தேவன் ஒரு வசனம் இருக்குது, இந்த என்டையர் பூமி கூட அவருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி தான் அது அங்கே யோபில் பேசுகிறாரு. அடுத்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, இந்த பூமியை தேவன் தான் நடத்த முடியும்னு சொல்லும்போது பூமி எப்படி நடத்திட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 104 சங்கீதம் 5 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 104:5. சங்கீதம் 104:5. 104 சங்கீதம் 5 வசனம். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார். பார்த்தீங்களா, பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதனுடைய ஆதாரங்கள் ஸ்தாபித்தார். எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கோமா, பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் ஸ்தாபித்தார்னு நமக்கு நல்லா தெரியும். பேசிக் கிளாஸில் 3 உலகத்தில் இந்த கிளாஸ் நம்ம இந்த வசனம் காட்டுவோம் இல்லைங்களா, ஞாபகம் இருக்குங்களா? 3 உலகத்தில் பூமி ஒருபோதும் அழியாதுன்றதுக்காக வசனம் காட்டுவோம். ஆனால் பூமியை அதன் ஆதாரங்கள் ஸ்தாபித்தார்னா அப்போ பூமிக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும். நமக்கு பூமி பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், இன்னர் கோர் அவுட்டர் கோர் இருக்குது. ஸோ அப்புறம் க்ரஷ் இருக்குது, அதாவது 4 லேயர்ஸ் இருக்குது. நம்ம எல்லாம் தெரியும், அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே அஸ்திபாரமாக இருந்தால் கூட என்னைக்காவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இது போன்ற மலைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மலைகள், குன்றுகள், பர்வதங்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பாருங்கள் எவ்வளோ அருமையான பர்வதங்கள். இந்த மாதிரி உலகம் முழுக்க, இந்த பூமி முழுக்க அநேக இடங்களில் பர்வதங்களும் மலைகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சிலர் அதுக்காக ரொம்ப தூரத்தில் போய் வருவாங்க இல்லைங்களா, அதாவது ட்ரிப்புக்கே போவாங்க, அந்த மலைகளை பார்த்துட்டு வரதுக்கே போவாங்க. ஏன் மலைகள் உண்டு பண்ணியிருக்காரு எப்போ யோசிச்சிருக்கிறோம் நம்ம? எதுக்கு உலகத்தில் மலைகள் பர்வதங்கள் அப்படிலாம் உருவாக்கியிருக்கிறார் ரெண்டு கேட்டிங்கன்னா, இந்த பூமி 1 ஹவருக்கு பர் 1 ஹவர் 1670 கிலோமீட்டர் ஸ்பீடில் பூமி சுற்றக்கூடிய இந்த பூமியில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்போது நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், அப்படிதான் தெரியுது. ஆக்சுவலி சொல்லுவோம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம சுற்றிட்டு தான் இருக்கிற ஆக்சுவலி சொல்ல போனாக்கா. ஆனால் நமக்கு அது அதோடைய அசைவு நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? இப்போது சுற்றக்கூடிய பூமி அப்படி வேகமாக சுற்றிட்டு இருக்குதுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, சுற்றக்கூடிய பூமியில் இருக்கும்போது தண்ணி மாற்றம் கடல் தண்ணி அங்கேயே அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சுற்றி விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் என்ன பண்ணும்? அப்போ எப்படி இது சாத்தியம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதே போல் பர்வதங்கள் மலைகளெல்லாம் அங்கெல்லாம் இருக்குது பாருங்க. அப்போ நம்மெல்லாம் நடக்கிறோம், நம்ம எல்லாமே செயல்படுகிறோம். ஆனால் எப்படி இது முடியும்னு பார்க்கும்போது இதுக்கு மிகப்பெரிய அதன் ஆதாரங்கள் மேலே அதை ஸ்தாபித்தார் சொல்லும்போது என்டையர் இடத்துல இந்த பூமி முழுக்க தேவன் வச்சிருக்கிற பர்வதங்கள் தான் அஸ்திபாரம். இந்த பர்வதங்களை ஏன் உருவாக்குனாரு, எப்படி உருவாச்சுன்றது உங்களுக்கு 6th லெவலில் பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. ஆனால் இந்த பர்வதங்களை எப்படி அஸ்திவாரமாக வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூமி மேலே ஒரு பர்வதத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒரு வேளை உதாரணத்துக்கு பெரிய பெரிய பர்வதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பர்வதம் எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு கீழே இருக்கும். அதோடைய வேர் இப்போ எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு வேர் கீழே இருக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு கீழே போயிருக்கும். அப்படின்னா இந்த வேகமாக சுற்றக்கூடிய பூமி எந்த விதமான அசைவுகள் பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ மனிதர்களுக்கோ தெரியக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி தேவன் செய்துட்டாருன்னு பார்க்கும்போது, நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு பேப்பர் இருக்குது, ஜஸ்ட்டு இதை அப்படி சுற்றி விட்டுனா கீழே விழுந்துடும். கரெக்டுங்களா? இப்போ இதில் நான் அடுத்த ஒரு சின்ன அதாவது பேட் வைக்கிறேன். இப்போ அதை வச்சு நான் பண்ணுறேன்னா இப்போ சுற்றுறேன். அல்லது இன்னொரு சின்ன ஒரு 4-5 பேப்பர் வச்சு சுற்றினா எல்லாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று விழுந்துடும். கரெக்டுங்களா? ஆனால் இப்போ இதுவே 4-5 பேப்பரோட இன்னும் ஒரு சின்ன அதாவது ஒரு அட்டை மாதிரி வச்சுட்டு 4 பக்கம் நான் 4 பக்கம் ஆணி அடிச்சிட்டேன் வச்சுக்கோங்களேன். இப்போது 4-5 பக்கம் ஆணி அடிச்சுட்டு சுற்றுறேன். அப்போ என்ன பண்ணும்? எங்கே விழும்? ஒரே இடத்துல விழும். கரெக்டுங்களா? அப்படின்னு என்னென்னா, ஒரு கூடாரத்துக்கு எப்படி ஒரு காற்று மழை வரும்போது அதை பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அந்த பெரிய கூடாரம் போடுறாங்க பார்த்தீங்களா, வனாந்தரத்தில் நீங்கள் பார்க்கும்போது கூடாரம் போடுவோம். அந்த கூடாரத்தில் 4-5 இடங்களில் நீங்கள் ஒரு ஆணி அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ காற்று வந்து அப்படியே கிரிப் பண்ணிக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி தேவன் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை கோடி பேருமே என்றென்றைக்குமே யுகாயுகமும் உயிரோடு வாழ்வதற்காகவே இந்த பர்வதத்தை உருவாக்கியிருக்கிற தேவன் என்ன செய்திருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி சுத்தம் போது அந்த சுத்தக்கூடிய அசைவுகள் தெரியக்கூடாதுன்னா அதனுடைய உறுதியான அந்த ஒரு அஸ்திபாரம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்வதங்கள் தான். இந்த பர்வதங்கள் உலகம் முழுக்க இருப்பதனால தான் நமக்கு என்ன தெரியல, நமக்கு சுத்தக்கூடிய பூமி சுற்றிட்டு இருக்கின்ற அந்த நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக நம்ம மைண்டுக்கு வரல.
ஆனால் இதுதான் அஸ்திபாரமாக அதன் ஆதாரங்கள் ஸ்தாபித்தார்னா உலகம் முழுக்க பர்வதங்களை எதுன்னு வச்சிருக்கிறாரு. பூமி ஒரே திசையில் ஒரே கோண சுற்றுற அளவுக்கு அதனுடைய கண்ட்ரோல் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அஸ்திபாரம் பர்வதங்களை பார்க்குறோம். இப்படி தேவன் வந்து அவருடைய பிரமிக்கத்தக்க அதிசயமாக வச்சிருக்கும் போது தான் சொல்கிறாரு யோபு, இப்படி பறவைகள் பாரணி அதை போதிக்கும் சொல்லுமான சொல்கிறாரு. அடுத்து 10ஆம் வசனத்தை இப்போ வாசிக்கலாம். 10th verse 10ஆம் வசனம் வாசிக்கலாம். யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ ரொம்ப ரொம்ப எளிமை பேசுகிறாரு. இந்த உலகத்தில் யாராவது ஒரு புதிய அரசியல்வாதி வந்து ஒரு புதிய அதிபதி வந்து நான் எல்லாமே உலகத்தில் இருக்கிற அத்தனை சுச்சுவேஷனை மாற்றி விட்டுறேன்னு சொல்லி யாராவது வந்தாருன்னா கூட, அல்லது உலகத்தில் நீங்கள் ஒருவேளை சில அரசியல்வாதிகள், சில சினிமா ஆக்ட்ரஸ், சில உலகத்தில் மிக சிற அதிபர்கள் நீங்கள் பார்க்கும்போது அவங்க என்னவோ பேசிட்டு இருப்பாங்க. ட்ரம்ப் போன்ற, சைனா அதிபர் போன்ற, புட்டின் போன்ற, இது போன்ற அதிகாரிகள் எவ்வளோ பேசிகிட்டு இருப்பாங்க. நாசில சுவாசம் உள்ள அத்தனை கோடி மனிதருமே இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க சொன்னாக்கா, தேவன் நினைச்சார்னா, ஒருவேளை நம்ம இப்படி யோசிக்கிறோம், அப்படி நினைக்க மாட்டார். தேவன் நினைச்சார்னா, மனுக்குலமே இருக்கக்கூடாது என்று நினைச்சார்னா என்ன செய்தால் மனிதர் இறந்து போயிடுவாங்க. அந்த வசனத்தில் அவர் பேசிட்டார். என்ன சொல்லியிருக்காங்களா? வாசிங்க 10ஆம் வசனம். சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. அவர் கையில் இருக்கு சரஸ்வரி. மாம்சமான யாவருடைய ஜீவனும் அவர் கையில் இருக்குது. இன்னைக்கு மனிதன் தான் நான் 1000 கோடிக்கு அதிபர், மனிதன் தான் நான் வந்து சயின்டிஸ்ட்டு, மனிதர் தான் வந்து நான் வந்து உலகத்தில் மிக சிறந்த அறிவாளி, நான் தான் மிகப்பெரிய பணக்காரர், நான் வந்து இந்த ஜாதி சேர்ந்தவன் சொல்லி இப்படி தான் மனுஷன் வந்து பெருசாக பேசிட்டுக்கிறாங்க. மனிதன் பார்வை இவ்வளோ பெருசாக இருந்தால் தேவட பார்வையில் மனுஷன் வெறும் மண். வேதத்தில் தேவன் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து வச்ச பேரே மண்ணு தான். வசனம் இருக்குங்களா? மண், அவ்வளோதான். வெறியும் சுவாசமாற்றமானவர்கள், ஜீவ சுவாசம் உள்ள மனிதர்கள், அவ்வளோதான். சுவாசத்தை எடுத்தாரு எல்லாரும் இறந்துருவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனுஷன் வந்து இந்த பூமியில் பெரிய ஆளு தான், ஆனால் தேவனுடைய கையில் தான் இருக்குது அத்தனை பேருடைய உயிர்னு சொல்லும்போது இதை எப்படி பாதுகாத்துட்டு இருக்காருன்னு கேட்டனா பிரமிப்படைவோம். நம்ம அப்பேற்பட்ட தேவன் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சரஸ்வரிகளே, தேவனுடைய கையில் தான் எல்லாருடைய ஜீவசுவாசம் இருக்குது இல்லைங்களா? அப்படிதான் வசனம் இருக்கு. அப்படின்னா தேவன் இந்த மனு குலத்தை தான் பெருசாக தான் மனுஷன் பார்க்குறாங்க, ஆனால் தேவனுடைய பார்வையில் மனிதர் ஒன்றுமே கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு இந்த பாடத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா, தேவன் வானத்தில் ஒரு லேயர் எடுத்துட்டாருன்னா, இந்த அட்மாஸ்பியர் என்னக்கூடிய ஆகாய விரிவு என்னக்கூடிய இந்த லேயர்ஸை வந்து தேவன் ஒன்று எடுத்தார்னா மனிதன் உயிர் வாழ்வதற்கு கடினமானது. என்ன இது அட்மாஸ்பியர்? இது என்னது பார்த்தீங்கன்னா, இதை தான் ஆகாய விரிவு என்பது நம்ம அறிவில் படிக்கிறோம். 6th வால்யூமில் இங்கிலீஷில் 31வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, 1வது ஆதியிலேன்ற தலைப்பில் வந்து தெளிவாக பேசியிருப்பார். அட்மாஸ்பியர் எப்படி உருவாக்கினார்ன்றது அந்த இடத்துல பேசியிருப்பார். அப்படின்னா சகோதரர்களே, மாம்சமான யாவனுடைய உயிரை வந்து அவர் கையில் இருக்குன்னு சொல்லும்போது என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த லேயர்ஸுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண இதே ஒரு நமக்கு டைம் அதிகமாகும். ஆனால் இதில் சொல்கிறேன் 7 லேயர்ஸ் இருக்குது ஆக்சுவலி. அதில் 800 கோடி மனிதர்களுமே உயிர் வாழ்வதற்கான எல்லா விஷயங்களும் அங்கே இருக்குது சகோதரர்களே. கிட்டத்தட்ட முதல் 16 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர், இந்த ஆகாய மண்டலம் சொல்லி பார்க்குறோம். அந்த ஆகாய மண்டலம் சொல்லும்போது முக்கியமாக பார்க்கும்போது ஆக்சிஜன், ஸோ நைட்ரோஜன், ஈலியம், இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. இப்போ ஒருவேளை சகோதரர்களே இந்த ஒரு லேயர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை அந்த வானமண்டலத்திலிருந்து அநேக விதமான அந்த ஒரு கற்கள் வரும் சில நேரங்களில். அந்த கற்கள் வந்து பூமியை நோக்கி வராதபடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெர்மஸ், அதாவது மேசஸ்ஃபயர் வந்து கரெக்டாக வந்து அதை கவர் பண்ணுது. அப்போ நம்ம ஜீவசுவாசம் ஜீவிப்பதற்காகவே வானத்துலேருந்து வரக்கூடிய சூரியன் வரக்கூடிய கதிர்களை ஃபில்ட்ரேஷன் பண்ணி நமக்கு நல்ல நல்ல ஒரு அதாவது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த என்ன சொல்ல தமிழ் பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன் வரக்கூடிய கதிர்களை ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் நமக்கு உள்ள பூமிக்கு வந்து அந்த வெளிச்சம் வந்துட்டு இருக்குது. அந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் எடுத்துட்டாருன்னா
ஒருவேளை அந்த ஜீவ சுவாசிக்கிற அந்த சுவாசத்தை நம்ம சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை எடுத்துட்டாருனா தேவன் பார்க்கும்போது இந்த லேயர் தேவன் வச்சிருக்கிறார். எங்கே இருக்குது வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:6 இருக்குது. அதை சொல்கிறாரு, மாம்சமான யாவருடைய உயிர் அவர் கையில் இருக்குன்னு சொல்லும்போது இதை தேவன் வந்து அருமையாக பாதுகாத்து வந்துட்டு இருக்கார். பிரியமான சகோதரர்களே, வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:6. ஆதியாகமம் 1:6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். அப்போ ஆகாய விரிவு என்பது ஒரு 16 கிலோமீட்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு லேயர்ஸ் பற்றியே நீங்கள் தனியாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஃபோன், இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். எங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இருக்குங்களா? அந்த டெர்மோஸ்பியர்லேருந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த லேயர் எடுத்துட்டாருனா தேவன் கண்டுபிடிப்பு, டெக்னாலஜி இது எதுவுமே கிடையாதுன்னு போது இந்த பூமியில் மனிதர்கள் வாழ்வதற்கும் ஜீவ சுவாசிப்பதற்கும் அவங்களுடைய தகவலை வந்து மற்றும் பகிர்ந்து கொள்வதற்கும் எல்லாமே எங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸில் இருக்குது. சரஸ்வரி, இந்த லேயர்ஸ் ஒன்று எடுத்தால் கூட மனிதன் உயிர் வாழ முடியாது. நம்ம ஏன் இது பார்த்துட்டு இருக்கோம்னா இப்படி தேவன் இந்த வான மண்டலத்தில் இந்த ஆகாய விரிவு உருவாக்கினார் பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்? இதுக்கு நம்ம ஏன் நன்றி சொல்லணும்? இதில் ஒரு லேயர் போனால் நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்தமாரி சுமூகமாக இந்த வாழ்க்கை போகாது. அப்போது தேவன் எல்லா விதத்துலையும் அவருடைய கண்ட்ரோல் வச்சுருக்காருன்னு சொல்லும்போது இந்த முழு மனுக்குளம் ஜீவனோ இருப்பதற்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற செட்டப் தான் நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவனை பற்றி அறிகிற அந்த அறிவு நமக்கு கொடுத்துருக்காரு சொல்லும்போது சௌரஸ்வரிகளை 2 விஷயம் பேசுகிறாரு. யோபு 12:11-12 வாசிக்கலாம். யோபு 12:11-12. யோபு 12:11. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. போதும். அப்போ என்ன சொல்றாரு? 2 விஷயம் சொல்லிட்டா. ஒன்று செவியானது, அதுக்கப்புறம் வாயானது சொல்லிட்டா. ஏன் இந்த 2 விஷயம் பேசியிருக்காரு இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம்? செவி அப்புறம் வாயானது என்ன பண்ணுமா? செவியாக என்ன பண்ணோம்? கேட்கும். அடுத்து வாயானது டேஸ்ட் பண்ணோம். இப்போது சௌரஸ்வரிகளே, மனிதன் இவ்வளோ பிளான் பண்ணுறாரு, சாப்பாடு அது இதெல்லாம் பிளான் பண்ணுறாரு. உலகம் முழுக்க மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இந்த டேஸ்ட் பட் எடுத்துட்டாரு. மனுஷனோட நாக்கில் 9000 டேஸ்ட் வச்சுருக்கிறாரு. அந்த 9000 டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எல்லாமே. அது அந்த ஒரு உணவை சாப்பிடக்கூடிய அந்த வல்லமை தேவன் வந்து மனிதனுக்குள்ளே வச்சுருக்காருன்னு சொல்லும்போது செவியை வந்து பார்க்கும்போது காதை வந்து அவன் கேட்குற சத்தத்தை வித்தியாசம் பண்ணி காமிச்சிருக்கிறார். இது என்ன சத்தம் என்பதை தெரிந்து கொள்வதுக்கு. அப்போது செவியும் நம்மளுடைய நாக்கும் கொடுத்ததுக்கான காரணம் கேட்குறது சாப்பிட்றது மாற்றம் கல்ல. அதில் ரொம்ப ஆழமான விஷயத்தை கடைசியாக பேசுகிறாரு. அதாவது இந்த பூமியிலேயே நமக்கு 2 காது கொடுத்துருக்காருன்னா எதுக்குங்க? பரலோகத்தின் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் வெளிச்சத்தை கேட்பதற்காகவும் அடுத்து அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை அவரை போற்றுவதற்குமே கொடுக்கப்பட்டது நாம் பார்க்கிறோம். அதனால தான் நீங்கள் அதிகமாக கேளுங்க. யாக்கோபுல சொல்லப்படும், நீங்கள் அதிகம் என்ன பண்ணுங்க? கேட்கறதுக்கு பிரயாசப்படுங்க. அப்புறம் ஸோ தேவனுடைய தெய்வ திட்டத்தின்படி யார் ஒருவர் தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவுக்குள்ளே வராங்களோ அவர்கள் அதிகமாக என்ன பண்ணுவாங்களாம்? லிசன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லிசன் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக ஆரம்பிச்சிருவாங்க பார்க்குறோம். அப்போது இப்படி எல்லாம் பேசிட்டு வர யோபு என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது இப்போது 14-15 வாசிக்கலாம். யோபு 12:14. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம், அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலாக்குதாக்கும். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் இடித்தா யாருமே கட்ட முடியாது. அப்படி சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, தண்ணீரை அவர் வர பண்ணினார்னா என்ன செய்ய முடியாதுங்களா? தண்ணீரை அவர் வர பண்ணினார்னா என்ன நடக்கும்? உலர்ந்து போகும். தண்ணியை அவர் தடை செய்தாருனாக்கா, தண்ணியை தடை செய்தார்னா பூமி உலர்ந்து போகும். தண்ணி வந்துடுச்சுன்னா அவர் வேலை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மனிதன் ஜீவனோடு இருப்பதுக்கு அதாவது தண்ணீர் முக்கியமானது என்பதை அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ 12வது அதிகாரத்தில் இதை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறோம். தேவன் இந்த நாசில சுவாசம் அத்தனை பேருக்குமே என்ன வச்சுருக்காருங்களா? அடுத்து தண்ணி, குடிக்கிற தண்ணி. இந்த மனிதனுக்கு தண்ணி என்று ஒரு பொருள் கொடுக்கலன்னா என்ன இருக்குங்க? உலகம் முழுக்க மனிதர்கள் எப்படிங்க தண்ணி எதுன்னு உருவாக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி எப்படி மழையாக உருவாகுதுன்னு பார்க்கும்போது அதையே நீங்கள் ஏற்கனவே பாடங்களை படிச்சிருப்பீங்க.
சங்கீதம் பிரசங்கி 1:4 எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கி 1:4. பிரசங்கி 1:4 வாசிங்க. பிரசங்கி 1:4 ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அடுத்து கடல் பத்தி வருதுங்களா பாருங்க. 5 6 அப்படி. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிர்க்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின் இடத்திற்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. ஆக்சுவலி எப்படி வரும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, நதிகள் எங்கே உண்டு, எல்லா நதிகளும் எங்கே தோன்றினதோ அங்கே கடந்து போன்னு வரும். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? கடல் மேலே வந்து சூரியனுடைய வெளிச்சத்தை வீச செய்கிறார், அது அப்படியே தண்ணி ஆவியாக கன்வெர்ட் ஆகுது. அதை மேகங்களில் போய் மேகங்களாக என்ன பண்ணுதுன்னா அங்கே ஸ்டோர் ஆகுது. அந்த ஸ்டோரேஜ் ஆகும்போது அங்கே தேவன் மிகப்பெரிய காற்று வீச செய்கிறார். இதெல்லாம் யோபு 30 வரும். அந்த மிகப்பெரிய காற்று வீச செய்ய தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வச்சுருக்கிறார் எங்கெங்கோ வானத்தில். இது நமக்கு புத்தி கேட்டாது. இப்போது மழை வானத்திலேருந்து மழையை வந்து வருஷிக்க செய்கிறாருன்னு சொல்லும்போது பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுனா தண்ணி எப்படி விழும்? கீழே திக்னஸாக விழுமா? அப்படி ஏதாவது வானத்தில் மழை வந்துச்சுன்னா பூமியில் மனுஷன் யாராவது இருப்பாங்களா? இல்லை விவசாயத்தில் வந்து ஒரு வேளை விதை போட்டிருந்தா அது நல்ல விளைச்சல் கொடுக்குமா? அப்படின்னா அந்த ஒரு ஸ்ப்ரிங்க்லிங், அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ட்ராப்பாக எழுது பார்த்தீங்களா, அதை யோபு கேட்குறாரு, இந்த மழையை வருஷிக்க செய்தது யாருப்பா? அந்த மழை வரும்போது இந்த மாதிரி துளி துளி துளியாக வர வச்சது யாருன்னு அதோட சீக்கிரட் எனக்கு சொல்லுன்னு கேட்குறாரு. யோபுட்ட கேட்பார். சௌரசோரிகளே, இந்த பூமியில் மனிதன் வாழ்வதற்காக மழை தண்ணீரை கூட பார்த்தீங்கன்னா சேகரித்து அதை மேகங்களை கொண்டு போய் வச்சு அதனால் முழு மனக்குலத்துக்கு ஆகாரத்தை கொடுத்து மழை தண்ணி அப்படி வரும்போது பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் கொடுத்து மறுபடியும் நதிகளாகவும் ஆறுகளாகவும் ஊற்றுகளாகவும் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த என்டையர் பூமி முழுக்கும் மழை வந்துச்சுன்னா அது மழை தண்ணி வந்து ஆறுகளாக நதிகளாக போகணும்னு சொல்லி அந்த நதிகளெல்லாம் உருவாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம இங்கே கடலில் இருக்குது இல்லைங்களா? ஒருவேளை நீங்கள் நம்ம கர்நாடகா எடுத்துட்டிங்கன்னா மைசூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் அந்த தண்ணி கடந்து வரும், காவேரி வாட்டர் வரும். கேள்வி என்ன தெரியுங்களா? அந்த காவேரி தண்ணி போகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யார் க்ரியேட் பண்ணா? எப்போ க்ரியேட் பண்ணா? எப்படி க்ரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் அத்தனை வழிகளையும் தேவன் கிரியேட் பண்ணி அத்தனை ஜீவன்களுக்கு தேவையான எல்லா இடத்தையும் தேவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த மாதிரி பெரிய கர்நாடகா தமிழ்நாடு மட்டும் இல்லை, என்டர் பூமி முழுக்க தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணி ஒரு இடத்துல இருக்காதபடி அப்படியே கடந்து போய் திரு கடலுக்கு போகணும். கடலில் இருக்கிற தண்ணி மேலே போனோம், அது ஆகாயத்தில் மேகமாக மாறணும், மறுபடியும் நீர்த்துளியை வரணும், எல்லாருக்கும் ரீசைக்கிள் ரொம்ப அருமையாக பண்ணி வச்சிருக்காரு தேவன். இது எல்லாமே தேவனுடைய வல்லமையில் போயிட்டுருக்கு பார்க்குறோம். ஓகே, இது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேவனுடைய படைப்பு பற்றி பார்த்துட்ருக்குறோம். இவ்வளோ பெரிய தேவனை பற்றி அறிவுக்குள்ளே வரும்போது தான் மழையை வருஷிக்கக்கூடிய தேவனுக்கு, இந்த பூமியில் பறவைகளையும் மிருகங்களையும் எல்லாவற்றையும் பார்க்குற தேவனுக்கு இன்னொன்றும் அவருடைய கரத்தில் இருக்குது. அந்த அறிவு தான் நம்ம எல்லாரும் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய இன்டெப்த் விஷயம் நம்ம பார்க்கும்போது யோபு 12:16 இப்போ வாசிக்கலாம். யோபு 12:16. அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு, மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். இங்கே தாங்க நம்ம பாடத்துடைய ஒரு மிக முக்கியமான பக்கத்துக்கு வரோம். அவருடைய கரத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்ட என்னென்ன இருக்குது? ஞானமும் பலனும் உண்டு. அவரிடத்தில் ஞானமும் பலனும் உண்டு. மோசம் போக்கினவனும் மோசம் போனவனும் யார் கையில் இருக்கிறாங்களா? அவர் கையில் இருக்கிறாங்கன்றது இப்போ தான் அந்த விஷயத்தை கொண்டு வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு யோபு? மோசம் போக்கினவனும் அவர் காரத்தில் இருக்கிறாங்க, மோசம் போனவனும் அவர் காரத்தில் இருக்கிறாங்க. இதனால் ஞானமும் பலனும் உண்டு என்ற ஆழமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பேசியிருக்காரு. சௌரசோரிகளே, தேவனுடைய குணாதிசயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை இருக்குங்களா? 4. அது சொல்ல முடியுங்களா? அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. இங்கே 2 கேரக்டர் பேசப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்தில். எதுங்களா? 1 ஞானம், வல்லமை. தேவனுடைய பிரம்மாண்டமான ஞானமும் தேவனுடைய பிரமிக்கத்தக்க அதிசயமான வல்லமை பற்றி நாம் 100% வரைக்கும் நம்ம புரியலை இது வரைக்குமே. ஆனால் தேவனுடைய படைப்பின் காரியங்களை வச்சு நாம் பார்க்கும்போது இந்த 7வது நாளுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் படைப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா 6வது நாள் ஆண்டவர் எல்லா படைப்பும் உருவாக்கிட்டு 7th டேக்குள்ளே வரும்போது, கவனிங்க, 7th டேக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் என்னைக்கு பாவம் செய்தார்களோ 7வது நாள் ஆரம்பிச்சிச்சு.
ஆனால் வசனம் சொல்லுகிறது தேவன் 7வது நாள் ஓய்ந்திருந்தார் இல்லைங்களா, அதை ஆசீர்வதித்தார்னு சொல்லி. ஆனால் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வசனம் வாசிச்சிங்களா? சாயந்திரமும் விடியற்காலமாய் 7ஆம் நாள் ஆயிற்று என்ற வார்த்தை இருக்காங்க. அப்படி இருக்குங்களா? இப்போ ஒவ்வொரு நாளும் அப்படி தான் இருக்குது. சாயந்திரமும் விடியற்காலமாய் 2வது நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிடுச்சு. ஆனால் 7வது நாளுக்கு அப்படிப்பட்ட வார்த்தை இல்லை. ஒன்று. 2வது, அதை நல்லதென்று கண்டார்னு ஏதாவது அங்கே இருக்கா? ஆனால் 7வது நாள் பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்தான்னு இருக்கு தெரியல. அதுதான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம். அப்போ 7வது நாள் என்பது தேவனுடைய ஓய்வு நாள் என்று நாம் படிக்கிறோம். தேவனுடைய கடைசி நாள், தேவனுடைய ஓய்வு நாள் படிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ இந்த 7வது நாள் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 7வது நாள் தேவனுடைய சிருஷ்டிப்பின் நாட்களில் கடைசி நாள் இல்லைங்களா. ஆனால் இந்த 7வது நாளுக்குள்ளே இருந்து நம்ம பாடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய கரத்தில் தான் மோச போக்குறவரும் மோச போன்னு இருக்கிறாங்க. அதுலேருந்து தேவனுடைய ஞானமும் வல்லமும் வெளிப்படுகிறதுன்னு சொல்லும்போது இது எப்படி புரிஞ்சுக்க முடியும் என்பது பார்த்தீங்கன்னா சரிங்களே, ஒரு வசனத்தை நம்ம ஃபஸ்ட்டு வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2:14. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார்கள். நமக்கு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த வசனம். அதாவது வஞ்சிக்கப்பட்டது யாரு? ஏவாள். ஆனால் ஏன் ஏவாளை சாத்தான் வஞ்சித்தார்? அவருடைய பிளான் என்ன? அவருடைய போக்கஸ் என்ன? ஏவாளா ஆதாமுங்களா? ஏவாள் தான் சாத்தானுடைய போக்கஸுங்களா? ஆதாம் தானே. அப்போது ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பழம் சாப்பிடுற நேரத்தில் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் என்ற ஒரு பாடத்தில் கேட்டிருக்கிறோம். தேவன் ஏன் மௌனமாக இருந்தார்? தேவன் ஏன் அந்த இடத்துல வல்லமை வெளிப்படத்தில்னு கேட்கும்போது, தேவன் தீமையை எதற்காக அனுமதித்தார் என்ற ஒரு பாடத்தில் கேட்கும்போது நம்ம புரிஞ்சோம் ஒரு விஷயத்தை. தேவன் தீமையை அனுமதித்ததுக்கான காரணம் 4 காரணங்கள் ஞாபகம் இருக்குங்களா? அது நம்ம பாடத்தில் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. தேவனுக்கு 7ஆம் முடிவு தெரியும். தூதர்களுக்கு அதை பார்த்து கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் கேள்விப்படுவது மூலமாக அனுபவங்கள், தீமை அனுபவம் வரும். 4வது நாங்களா பை எக்ஸ்பீரியன்ஸில் வரன்றது நம்ம ஏற்கனவே பாடத்தில் பார்த்துருக்குறோம். பட் இப்போ இந்த ஒரு நாலேஜோடு இந்த பாடத்துக்குள்ளே கடந்து போகும்போது சொல்லிங்களே, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஏவாளை சாத்தான் வஞ்சிக்கும் போது அந்த ஏவாள் அந்த பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆதாமுக்கு கொடுப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் தேவன் ஏன் அனுமதிச்சாருன்னு கேட்கும்போது தான் யோபுல சொல்லுகிறது, மோசம் போக்குனவனும் அப்புறம் மோசம் போனவங்க யார் காரணம் இருக்கிறாங்க? இப்போ 2 பேருமே அவருடைய காரத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா தேவனுடைய முன்னறிவு தாண்டி இந்த அனுபவம் பூமியில் வந்தது கிடையாது. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி மோசம் போக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். யாரை? ஏவாள் மூலமாக ஆதாம் வந்து தெரிஞ்சே பாவம் செய்து இந்த பலவீனத்துக்குள்ள கடந்து போவார்னு தெரியுது. ஆனால் அப்போ தேவன் இதை அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லும்போது மோசம் போக்கினவனும் தேவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு. மோசம் போக்கப்பட்ட மனிதர்களும் தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன வெளிப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை ரொம்ப அருமையான விதத்தில் வெளிப்பட போகுது சொல்லிக்கல. அப்படி என்ன வெளிப்படுதுன்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக அந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சாத்தானுக்கு தெரியுங்களா இந்த உலகத்தில் இப்படி ஒரு தீமையை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இது எத்தனை வருஷம் போவோன்னு சாத்தானுக்கு தெரியுமா? இந்த டே 1 பழத்தை சாப்பிட வைக்கிற நாளில் இந்த பழத்தை நான் சாப்பிட வைக்கிறதுனால உலகத்தில் எந்த அளவுக்கு தீமையுடைய விளைவுகள் சந்திக்க போகிறாங்க மனுக்குலம், அது எத்தனை வருஷம் நீடிக்கும் என்பது சாத்தானுக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, அப்போ மோசம் போக்குனுக்கு தெரியாது. ஓகே, மோசம் போனாங்களே அவங்களுக்கு தெரியுமா பண்ணப்பட்டோம்? அப்போ யாருக்கு தெரியாது? சாத்தானுக்கு தெரியாது, மனுக்குள்ள தெரியாது, தூதருக்கு தெரியுமா? அப்போ தீமை ஆரம்பிச்சவங்களுக்கும் தீமைக்குள்ள உட்பட்டவங்களுக்கும் தெரியாது இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு தீமை வரப்போகுது என்பது. ஆனால் தேவனுக்கு மாற்றமே ஆரம்பத்தில் முடிவு தெரியும். அது எத்தனை வருஷம் போகணும்னு தெரியும். அந்த தீமை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரணும் யாருக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா பரலோக தேவனுக்கு தெரியும். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 15:18.
அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரிகைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தன்னுடைய கிரிகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது. சகோதரர்களே, உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான விஷயங்களும் தேவனுக்கு அவர் ஆரம்பத்திலே முடிவு தெரியக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை எப்படி நான் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, மோசம் போக்குனவனாகிய சாத்தானுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அவன் விருப்பத்தின்படியே அனுமதிக்கிறார் தீமை செய்வதற்காக. அப்படி தீமை செய்வதற்காக அனுமதிக்கும் போது இந்த சத்தியத்தின் வெளிச்சம் நம்ம ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம். எத்தனை உலகம் பார்த்தீங்கன்னா, முதலாவது உலகம் ரெண்டாவது உலகம் யாரோட கண்ட்ரோலில் போகுதுங்களா? சாத்தானோட கண்ட்ரோலில் போகுது. அதனால தான் இந்த அறிவு பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த வசனம் அந்த வசனத்தை அவங்க மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். உலகத்தில் இருக்கிற வேறு யார் புரிஞ்சாலும் தவறாக பார்ப்போம். சில வசனத்தை இப்போ வாசிக்கலாம் பாருங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 24. யோபு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகள் முகத்தை மூடி போடுகிறார், அவர் இதை செய்கிறது இல்லை என்று பின்னை யார் இதை செய்கிறார்? அந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறீங்களா? உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டுச்சு. ஓகே, அடுத்து அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அடுத்து அவர் இதை செய்கிறது இல்லை என்றால் பின்னர் யார் இதை செய்கிறார்? அவர் இது செய்யலன் என்றால் பின்ன யார் இது செய்கிறார்? உலகம் துர்மார்க்கங்கள் விடப்பட்டாச்சு. அப்போ துர்மார்க்கங்களை விடப்பட்டிருக்கும் போது இது அவர் செய்யலைன்னா வேறு யார் செய்ய முடியும் சொல்லும்போது, அப்போ இது பொதுவாக படிக்கிறவங்க எப்படி இருக்கும் அந்த வசனம் பார்க்கும்போது, ஓ தேவன் என்ன பண்ணிட்டாரு, தேவனே துர்மார்க்கம் என்ன பண்ணிட்டாரு, ஏற்படுத்திட்டாரு, தேவனே துர்மார்க்கங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லி தான் வரும். ஆக்சுவலி நீங்கள் பார்க்கும்போது வசனப்படி பார்த்தீங்கன்னா மோசம் போக்குனவனும் அவருடைய கரத்தில் இருக்கிறாங்க. அதனால ஞானமும் வல்லமும் வெளிப்பட போகிறது என்று பார்க்கும்போது இது தேவனுடைய, அது ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாற்றமே இந்த ரகசியம் புரிய வைக்கிறார் தேவன். இந்த காலம் இது தீமை நிறைந்த காலம், இது ஒரு பொல்லாத உலகம் என்பதற்கான வசனம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ முதலாவது உலகம் ரெண்டாவது உலகம் என்பது இது துர்மார்களுக்காக தேவன் அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதி. அதில் தான் நம்ம தெளிவு வசனம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4 வசனத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4 வசனம். நீதிமொழிகள் 16:4. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கரை உண்டாக்கினார். தீங்கு நாளுக்காக யாரை உண்டாக்கினாருங்களாமா? இப்போ ஒரு எம்டி நாளத்தில் அந்த வசனம் படிங்களேன். எம்டி ஒரு வெறுமையான ஒரு சிந்தைய வசனம் படிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் இது? தேவனே சகலத்தையும் அவர் விருப்பம் படிச்சிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? தீங்கு நாளுக்கு என்று துர்மார்க்கம் வந்தாருங்களாம், படிச்சாராமா. அப்போ அவரே எல்லாம் பண்ணிட்டாருன்ற மாதிரி. அதனால இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு என்ன நிலைமை இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிறாங்க தெரியுங்களா? இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் ஆக்சுவலி நீங்கள் உலகத்தில் கடவுள் நம்பிக்கை கம்மியாகிட்டு இருக்கு தெரியுங்களா? இந்த உலகத்தில் இப்போது சாமின்னெல்லாம் ஒருத்தர் இல்லைங்க, அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு ஜனங்க அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பார்த்தா சாத்தான் என்று கூட ஒருத்தர் கிடையாது, அது கூட என்னங்களாம், அதாவது தேவனும் என்றவரும் கிடையாது, சாத்தான் என்றும் கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கைகள் தான். அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு தேவன் பேரில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு தேவை என்று சொல்லும்போது சௌரஸ்வரிகளே, நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவன் துர்மார்கனை தீங்கு நாளுக்காக படைச்சாரல்ல, அனுமதிச்சார். அது ஃபேக்ட். அதுதான் தேவனுடைய படைப்புகள் ஒன்று கூட எங்கேயுமே அவர் தவறான படைப்பு படைக்கவில்லை. நம்ம படிக்கிறோம், ஏகப்பட்ட வசனம் நமக்கு இருக்குது. அப்படின்னா இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன அப்படின்னா, ஏசாயா 47 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 45 வசனம் 7. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ஒளியை படைத்து என்ன பண்ணிட்டாருங்களாமா? இருளை அவர் தான் உண்டாக்கினாராம். அப்புறம் சமாதானத்தை படைத்து, அப்போ எல்லாத்துக்குமே யார் தான் காரணம்னு வரதுக்கு இப்போ ஒரு சில வசனம் படிக்கும் போது தேவன் தான். ஆக்சுவலி ரசல் பிரதர் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, தேவன் இருளை உண்டாக்க மாட்டார், தேவன் தீமை கிரியேட் பண்ண மாட்டார். ஆனால் வெளிச்சத்தை எடுத்தால் என்ன வரும்? அவ்வளோதான். மோசம் போக்குனவன் சாத்தான் தன்னுடைய விருப்பத்தின்படி மனுக்குலத்தை பாவத்தில் போட நினைக்கும் போது தேவன் வெளிச்சத்தை எடுத்தார். அவ்வளோதான். இருளாச்சுங்களா? அவ்வளோதான். இந்த உலகத்தில் தீமை நிறைந்த ஒருவர் வரும்போது சரஸ்வரிகளே, உலகம் முழுக்க தீமையான உலகத்துக்குள்ள கடந்து போகும்போது தேவனுடைய ஆரம்ப நாட்களிலே பார்த்தாரு, ஒரு 6000 வருடம்
துர்மார்கனுடைய கரத்தில் இந்த உலகம் கடந்து போகும். அப்போ துர்மார்கன் உலகத்தில் ஆளுகை செய்யும்போது யார் தான் உலகத்தில் பாராட்டப்படுவாங்க பார்த்தீங்கன்னா, மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். 15 வசனம் படிச்சா போதும். மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனங்க அகங்காரிகளே என்ன சொல்றாங்கன்னா பாக்கியவான் என்று சொல்றாங்க. இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் எதுக்கு தான் மதிப்பு இருக்கு? இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை இடத்துலையும் இன்னைக்கு முழு உலகமே எதுக்கு மதிப்பு தராங்க? யார் தீமை செய்கிறாங்களா, யார் மோசடி செய்கிறாங்களா, யார் அநீதி செய்கிறாங்க, அவங்களுக்கு தானே உலகத்தில் மதிப்பு இருக்கும். இந்த உலகத்தில் அவங்களுக்கு தான், அவங்களுடைய பேர் புகழ் தானே அதிகமாக உலகத்தில் இருக்கும். அவங்களுடைய செல்வாக்கு தானே உலகத்தில் நிறைவேறும். எப்படி? ஏன்னா முதலாவது உலகமும் 2ஆவது உலகம் ஆளுகை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிறது யாருக்கு கொடுத்துருக்காரு? தேவன். துர்மார்கனுக்கு. கரெக்டுங்களா? அப்போ துர்மார்கன் அங்கே ஆளுகை செய்தால் இங்கே யார் இருப்பாங்க? அப்போ இந்த பூமியில் யார் தான் இருப்பாங்களா? துர்மார்கர் இருப்பான்னு சொல்லும்போது, அப்போ துர்மார்கன் ஆளுகை செய்யும்போது துர்மார்கர் தான் உலகத்தில் இருப்பாங்க. நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும் போது, இப்போ இந்த பூமியில் பரிசுத்தவான்களாகிய நாம் புதுஷ்ட வாழும்போது நம்ம இந்த உலக மக்கள்கிட்ட நன்மை எதிர்பார்க்க முடியுமா? இது இங்கே தான் நம்ம தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து போகிறோம். உலக மனிதர்கிட்ட நீதினை எதிர்பார்க்க முடியுமா? நம்முடைய சொந்த பந்தங்கள் இடத்துலேருந்து நல்ல குணாதிசயத்தை எதிர்பார்க்க முடியுமா? நம்முடைய உற்றார் உறவினர் இருக்கிறாங்க, நம்ம பள்ளிக்கூடத்தில் போனவங்க இருக்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் வாழ்றது இருக்கிறாங்க, நம்முடைய சமுதாயத்தில் பல பேர் வாழ்கிறாங்க. அவங்கள்ட்ட என்னை பார்த்தா பேச மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்தா ஒதுங்கி போகிறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை தவறாக பார்க்குறாங்க, என்னை அற்பமாக பார்க்குறாங்கன்னு ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட நல்ல கேரக்டர் இப்போ எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கன்ஃபார்மாக அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாதா? இல்லை அவங்கள்ட்ட நல்ல குணாதிசயம் எதிர்பார்க்க முடியாதா? நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அங்கே இருக்குன்னு நம்ம நினைக்க முடியுமா? நினைக்கலாமா? அப்படி ஏன் அப்படி நினைக்கக்கூடாது? இல்லை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, ஏன் நினைக்கக்கூடாது? அப்படி காரணம் என்ன? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைன் பிளான் சாட்டில் அவங்க 6 லெவலில் இருக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஏற்கனவே துர்குணத்தில் பிறந்து வாழ்க்கையின் அர்த்தமே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு ஒன்று மாற்ற புரிஞ்சுக்கலாம், நம்முடைய பரலோக தேவனை அவங்கள்ட்ட நல்லது எதிர்பார்க்கல. இப்போது எதிர்பார்க்குற காலம் கிடையாது. ஏங்க துர்மார்கன் அங்கே வச்சுருக்கிறாரு, துர்மார்கம் அலை செய்துட்டு இருக்கிறாங்க, துர்குணத்தில் உருவானவங்க, பாவத்தில் பிறந்தவங்க, மரணத்துக்கு போக போகிறாங்க, நன்மைக்கு தீமைக்கு வித்தியாசம் தெரியாதவங்க, மனக்கங்களுக்குள்ளாக்கப்பட்டவங்க, சாத்தானுடைய தந்திரத்தில் விழுந்து போன மனிதர்கள்கிட்டேருந்து நம்ம உலகத்தார்கிட்ட, நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட, நம்ம குடும்பத்தில் யார்கிட்ட நல்லது எதிர்பார்க்க முடியும்? இன்னும் உள்ளே போகலாங்களா? எம் லெவலில் இருக்கக்கூடிய கான்சிகரேஷன் ஒரு புது சிருஷ்டி, அவர்கள் 6 லெவலில் இருக்கக்கூடிய மனுஷர்கிட்ட நன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னாக்கா அவர்கள் 6ல் இருக்கிற, நம்ம எம்மில் இருக்கிறோம். அப்படின்னா இவங்க எப்போ அந்த நிலைமைக்கு வருவாங்க? என் லெவலுக்கு எப்போ வருவாங்க? எப்போ கீழ்ப்படுதலுக்குள்ள வருவாங்க? அவங்க மனுக்குளம் உயிர்த்தெழுதல் எழும்பி அவங்களுக்கு 100 வருஷம் கொடுக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, இப்போ யாராவது வேலையில் கோவப்படுறாங்களா? உங்களுக்கு மோசடி பண்ணுறாங்களா? தவறாக அவங்களை நடத்துகிறாங்களா? வீட்டு பக்கத்தில் அவங்களுக்கு அநேக விதமான பிரச்சனை பண்ணுறாங்களா? மோசம் போனவங்கயா, மோசம் போக்கினவர்கள் யார் கையில் இருக்கிறாங்க? மோசம் போன யார் கையில் இருக்கிறாங்க? நமக்கு தீமை செய்கிறங்க, அநியாயம் செய்கிறங்க, அநீதி செய்கிறங்க, எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் தான் இருக்கிறாங்க. இப்போது அவங்கள வச்சு நம்மளை என்ன செய்ய முடியும்? தேவன் உலகத்தாரை வச்சு கூட நம்மளை தேவன் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாதா? அப்போது அவங்கள வச்சு நமக்கு சில சோதனைகளோ, சில போராட்டங்களோ, சில அனுபவங்கள் வருதுன்னா, நம்ம இவ்வளோதான் நம்ம அவங்களுக்கு செய்கிறோமே, எல்லாமே அவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற அது எண்ணத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஏன் போக வேண்டியதில்லை. அவங்க எங்கே இருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம்? அவங்க 6 லெவலில் இருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம்? ஸோ எம்மில் இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவான்கள் உலக மனிதர்கிட்ட நன்மைகளை இப்போது அவங்களுடைய நல்ல குணாதிசயத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலப்பகுதி இது கிடையாது. ஒருவேளை நம்ம அதை எதிர்பார்த்துட்டே இருந்தோன்னா ஒருவேளை இந்த காலத்தில் நாம் இன்னும் யாரை புரிஞ்சு கொள்ளவில்லை? ஏன் தேவனை புரிஞ்சு கொள்ளவில்லை? அந்த 100 வருஷம் அவங்கள பிளஸிங் பண்ணுறது யார் தான்? கிறிஸ்துவ சபையை தான் அவங்களை ஆஸ்வதிக்க போகிறோம். அப்படிப்பட்ட அந்த மனுக்குலத்தை தான் உயிர்த்தெழுதலை கொடுக்க போகிறாரு. அந்த மனிதர்களை எப்படி நீங்கள் சகிக்கிறீங்க?
எல்லாவற்றையும் அறிந்த நீங்கள், சத்திய வெளிச்சத்தை தெரிந்து கொண்ட நீங்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜ்யத்துக்குள்ள முழு மனுக்குள்ள வரப்போதுன்னு தெரிஞ்ச நீங்கள், இந்த உலகத்தினுடைய முடிவில் இருக்கிற நீங்கள் மாத்திரமே டிவைன் பிளான் தெரிஞ்சிருக்கிறீங்க. தீமைக்கு ஒரு காலம் இருக்கு, நன்மைக்கு ஒரு யுகாகம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் அத்தனை கோடி மனிதருமே உயிரோடு விழுந்து வரப்போறாங்க தெரிஞ்ச நீங்கள் எப்படி வீட்டில் இருக்கிறவங்களை சகிக்க போறீங்க, எப்படி சமுதாயத்தில் சகிச்சு வாழ போறீங்க என்பதுக்காக தான் சில சோதனை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒரு காலப்பகுதியில் இந்த மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க என்பதை யார் ஒரு ஆழமாக புரிஞ்சுக்கிறோமோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுவாங்க. அப்போ யார் இருப்பா? நமக்கு நம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துறதுக்கு யார் இருப்பா? நம்ம கூடவே, நம்முடைய குடும்பத்திலேயே, நம்முடைய சொந்த பந்தத்திலே இருப்பாங்க. அவங்கள வச்சு நம்மள பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்முடைய கேரக்டரை பாலிஷ் பண்ணுவார். அதனால தான் வசனம் இருக்குது, புறஜாதிகள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு என்ன செய்வாங்களாமா? ஏன்னா அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. கரெக்டுங்களா? உங்களை எப்படி பார்ப்பாங்க? அத்தனை பேருமே நம்மளை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? பொதுவாக நீங்கள் மகளாக இருந்தால் அப்படி தான் உங்களை மகளாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் கணவராக இருந்தால் உங்களை கணவராக தான் பார்ப்பாங்க. அதாவது ஒரு வீட்டில் நீங்கள் எப்படியா பிறந்து வந்தீங்களோ அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் உங்களை என்ன பார்க்குறது பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷனாக பார்க்குறாரு. கரெக்டுங்களா? அப்போ நமக்குள்ள ஒரு மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டதில் உருவாக்கிறது யாருக்கு மட்டும் தெரியும். ஆனால் உங்களை சமுதாயத்தில் எப்படி தான் பார்ப்பாங்க. நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா எப்படி தான் பார்ப்பாங்க உங்களை. சமுதாயத்தில் மனிதர்கள் எப்படி ஒருத்தர் மனிதராக பார்க்கணும் அப்படி தான் நம்ம கூட மனிதர் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ள என்ன இருக்குங்களா, நமக்குள்ள ஒரு மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ப்ரோசஸ் போயிட்டு இருக்குது. அதனால் நம்ம யாருன்னு உலகத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. அதனால தான் வசனம் இருக்குது, இயேசுவை எப்படி யாருமே அறியாது இருந்தாங்களோ அவர் யாருன்னு. அப்படி சொல்ல, இயேசுவை எப்படி மனிதர்கள் அறியாது இருந்தார்களோ நம்மையும் அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். முதலாவது வால்யூமில் ரொம்ப தெளிவாக 6வது படத்தில் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கேயுமே பின்னாடி என்ன பண்ணலங்களா, இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியா என்பதுக்கு தேவன் இந்த உலகத்தில் சில பாபாக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போது சாய்பாபா மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் சினிமாக்களில் இல்லை மற்ற விலங்குகளில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பின்னாடி ஒரு ஸ்பெஷலாக என்ன இருக்குங்க, தமிழில் என்ன வட்டுங்களா, ஒரு ஒளி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒளி ஒருவேளை இயேசு கிறிஸ்து போகும்போது நடக்கும்போது உட்காரும் போதெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் எல்லாரும் அவர் பார்க்கும்போது? யாராவது அவரை சொல்லியிருப்பாங்களா, இவர் மதி மயங்கி இருக்கிறாரு, இவர் போஜன பிரின் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களா? ஏன்னாக்கா இவர் வித்தியாசமாக இருக்கிறாரு, இவருடைய பின்னாடி ஒரு ஒளி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நமக்கு கூட இவங்க தான் என்னுடைய பிள்ளைகள் என்று தேவன் கன்சிடர் பண்ணிட்டார். நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நமக்கு எங்கே போனாலும் ஒரு ஸ்பெஷல் ஒளி கொடுத்துருந்தாருன்னா ஒருவேளை ஆக்சுவலி நம்மளை அங்கீகரிச்சிட்டார் தேவன் பிள்ளையாக. ஆனால் அங்கீகரிச்சதுக்கு எவிடன்ஸாக நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆவதுலையும் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலி தேவனுடைய பரிசுத்தாவி கொடுக்கும்போது, அபிஷேகம் கொடுக்கும்போது எப்படியெல்லாம் நம்முடைய குணாதிசயம் விளையாடுறது ஏகப்பட்ட படம் படிக்கிறோம். பட் அதுக்கு ஒரு எவிடன்ஸாக தேவனே எனக்கு ஒரு ஒளி கொடுத்துருன்னு சொல்லி ஏதாவது ஒளி வச்சுருந்தா என்ன இருக்கும்? ஒருவேளை நம்மளை பார்த்து யாராவது ஏதாவது பேசியிருப்பாங்களா? ஜனக்கூட்டம் என்ன இருக்குங்க எப்பவுமே, எவ்வளோ ஜனம் வந்திருப்பாங்க ஆக்சுவலி தேவனோட பண்ணுறதுல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அனுபவங்களுக்குள்ளவே தேவன் நம்மளை வச்சு நம்மளுடைய புது சிருஷ்டியை உருவாக்குறதுக்காக எல்லா கேரக்டரையும் வச்சு உருவாக்குறாரு. சொல்கிறார் அதை சொல்கிறாரு, சந்திப்பின் நாளில் தெரியும் நம்ம வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்த நம்முடைய பசங்க தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்தாங்களா, நம்முடைய கணவர் அப்படி வாழ்ந்தாரா, மனைவி அப்படி வாழ்ந்தாங்களா. உங்களை பகைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க நன்மை செய்யுங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு நம்ம யாருன்னு அவங்களுக்கு என்ன பண்ணாது தெரியல. ஒருவேளை தேவனை தெரிய வைக்க முடியும்னா தெரிய வைக்க முடியுமா? தேவனால தேவன் நினச்சிருந்தார் நான் நம்மளை கூப்பிடாம யாரை கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிட்டுருக்க முடியும். ஆனால் இது என்ன சொல்ல, அவருடைய சுத்த கிருபை. அவங்க கண்கள் மூடப்பட்டிருக்குது, நம்ம கண்கள் திறந்தப்பட்டிருக்குதுன்னா அது யார் காரணம் இதுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அப்போது என் குடும்பத்திலையும் என்னுடைய உற்றார் உறவினர் மதத்திலையும் என்னை அழைச்சி இந்த அனுபவத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா, அத்தனை பேர் என்னை தவறாக புரிஞ்சுறபடி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? நான் உருவாகக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளே வருவதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு வேளை இந்த உலகத்தில் வாழ்கின்ற நம்ம ஒரு எவிடன்ஸ் விட்டுட்டு போகக்கூடாதுங்களா? யோபு, தானியேல், மோசே, ஆபிரகாம் இது போன்ற எல்லாம் ஒரு எவிடன்ஸ் விட்டுருக்காங்களா அவங்க வாழ்க்கையில். அப்போது நம்ம வருகின்ற ஒவ்வொரு சோதனையும் வேலை செய்கிற இடத்துலையோ சமுதாயத்திலையோ குடும்பத்திலையோ எதுக்கு வருதுன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்தோம் என்பது நிரூபித்து காட்டுறதுக்காக தான் அந்த அனுபவம் கொடுக்குறார் தேவன். அப்படின்னா நம்மளை திட்டுறங்களா, நம்மளை அவமானப்படுத்துகிறங்க, நம்மளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேர் இருப்பாங்க. ஆனால் அத்தனை பேருமே யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? அந்த வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோசம் போக்குனவனும்
இருக்கிறாங்க, அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. அப்போது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது சகோதரர்கள் இந்த காலத்தில். அது மாத்திரம் இல்லாமல் சகோதரர்களே, இப்பேற்பட்ட இந்த உலகத்துக்கு இன்னொரு நன்மை தேவன் செய்துட்டு இருக்கிறாரு. இந்த தீமை நிறைந்த உலகத்தில் சாத்தானுக்கு 6 வருஷம் அனுபவத்தை கொடுத்துட்டு, தீமை அனுபவத்தை உலகத்துக்கு அனுமதிப்பதற்காக சாத்தானுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. வாய்ப்பு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் மனுக்குலம் ஆதாமுக்குள்ளே பிறந்த அத்தனை பேருமே பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்திலேயே இந்த பூமியில் இன்னொரு விஷயம் செய்துட்டு இருக்கார் தேவன். யோபு 12:23 வாசிக்கலாம். யோபு 12:23. யோபு 12:23 அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார், அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். பாருங்க, இந்த வசனம் நமக்கு நல்லாவே தெரியுது. ஜாதிகளை பெருகவும் அழியவும் செய்கிறார். அதுக்கப்புறம் என்ன வந்து படிச்சுங்க, ஜாதிகளை அப்போது நாம் தேவன் சித்தத்தின்படி நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் 7 கண்டமாக போய் வாழ்ந்துருக்கிறாங்க. ஜனங்களை வந்து எல்லா இடத்துலையும் வாழ வச்சுருக்கார் தேவன். ஜாதிகளை பெருகவும் அதுக்கப்புறம் வந்திருக்காருங்களா, அழியும் செய்கிறார். தேவன் வந்து ஜனங்களை அழிக்க செய்கிறாருங்களா? தேவன் ஜனங்களை அழிப்பாருங்களா? கேள்வி. தேவன் முதலாம் உலகத்தில் ஜனங்களை அழிச்சிருக்கிறாரு, பாவம் செய்கிறாங்களே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்க கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் 23 வசனம் இப்போ நான் படிக்க போகிறோம். என்ன கேட்குறாங்க பாருங்களேன். இமேஜ் எல்லாம் சில இதெல்லாம் பார்க்கலாம். கடல் சீற்றம் அதிகமாகி அங்கே சுனாமி வந்து ஜனங்க இறந்து போகும்போது இது மனிதனுடைய தவறா இயற்கையினுடைய எதுங்களா? மனுஷனுடைய தவறுனால் வந்த விளைவுகளால் வந்த மரணமா? கடலுடைய அலைகள் கொந்தளித்து சுனாமி வந்து இறந்து போகும்போது அது யாருடைய காரணமாக எடுத்துக்கலாம்? இயற்கை யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? அப்போ தேவன் காப்பாற்றிருக்கலாமே. அது யாருடைய கேள்வி? 2004 டிசம்பர் 26 எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் கடல் வாரத்தில் போனாங்க. அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ரொம்ப பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் சொன்னாங்க, உங்களுடைய ஆண்டவர் தானே வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க. கிறிஸ்துவில் கேட்ட கேள்வி. இப்போ எப்படி ஆண்டவர் காப்பாற்றதை விட்டாருன்னு பல பேர் கேள்வி கேட்டாங்க. ஓகே, எப்படியோ இந்த இயற்கையில் ஆண்டோட கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா? அப்போ சுனாமியில் மறைச்சி போகும்போதும் ஜனங்க கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டவர் இருக்காரா? காட்டுத்தீ பற்றி எரியும் போதும் ஆண்டவர் இருக்காரா? இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் அதுதான். உலகம் முழுக்க பெரிய பெரிய பேரழிவு வரும்போது மனிதன் ஒரு சில நேரங்களில் காரணமாக இருந்தாலும், சில இடங்கள் சில அழிவுகளுக்கு மனிதன் காரணமாக இருந்தாலும், பேரழிவுகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா இயற்கை காரணமாக இருக்கு நாம் பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது பூமியில் வரக்கூடிய பேரழிவுகள், ஸோ காட்டுத்தீ, அப்புறம் வேல்கனோ, அந்த எரிமலை வெடிஞ்சு வரக்கூடிய அந்த இடத்துல, இந்தோனேஷியா போன்ற பல இடங்களில் எப்போவுமே நடந்துகிட்ருக்கும். எரிமலை வெடிஞ்சு அது அப்படியே அந்த நெருப்பு குளம் அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். பூமி எந்திரிச்சு சுனாமி இது போன்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேரழிவு வரும்போது சோரசோரிகளே எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க? உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்து இப்போ வந்து லாஸ்ட் வீக்கில் நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், லாஸ்ட் வீக்கில் நடந்தது அமெரிக்கா அப்புறமா சைனா வந்து என்னாச்சுங்களா, ஃப்ளட்டில் வந்து ரொம்ப பேர் இருந்தாங்க இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா? அப்போது ஆமாம், மிகப்பெரிய வெள்ளம் வந்து எவ்வளோ பேர் இருந்துட்டாங்க பாருங்க. இது வந்து சைனாவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு இப்போ லாஸ்ட் வீக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில். இது போன்ற பெரிய பெரிய தேசங்களில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவு வரும்போது, இல்லை உலகம் முழுக்க வெள்ளம் அல்லது பேரழிவு வந்து சுனாமி மூலமாக பூமி அதிர்ச்சி வரும்போது எவ்வளோ பேர் இறந்து போகிறது இல்லைங்களா? அப்போ அப்படி இறந்து போகும்போது இந்த கணக்கு நீங்கள் எப்படி நம்ம எடுக்க முடியும்? என்ன கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே. இந்த இடத்துல தான் அங்கே மனிதர்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை போயிட்டு இருக்குது. ஓகே, அது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் வந்து கோபத்தில் பண்ணுறாரு எல்லாரையும் அழிக்கிறான்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க ஒருத்தர். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லை, இந்த பூமியில் வந்து இந்த பூமி அழிய போகுது கூடிய சீக்கிரம், பூமியில் மனிதன் வந்து செய்த தவறுனால வந்து பூமியில் வந்து வேறு மாதிரி இந்த சுற்றுலா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனுஷனை ரொம்ப சேதப்படுத்திட்டா, அதனால பூமி அழிய போகுதுன்னு அப்படி சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மவுண்டன் எவரெஸ்ட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வளர்ந்து அப்படி எல்லாரும் கீழே விழுந்து இறந்துருவாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் எப்படியோ வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது இயற்கை முழுக்க யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? அப்போ மிகப்பெரிய பேரழிவு வரும்போது தேவன் காப்பாற்றிருக்கலாமேன்னு கேட்கும்போது வசனம் இருக்குது, ஜனங்களை பெருகவும் அழியவும் செய்கிறாருன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இது நம்ம இந்த வசனத்தை எந்த பார்வையில் நம்ம பார்க்க முடியும் இப்போன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களே, இந்த மிகப்பெரிய பேரழிவு வருவது உண்மைதான்.
அதில் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு ஜனங்கள் இறந்து போகிறது உண்மைதான். இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி தான் இறந்து போக போகிறாங்க. அது ஃபேக்ட். மிகப்பெரிய பேரழிவு அப்படி தான் வரப்போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய 3ஆம் உலகப் போர் வரப்போகுது. அது மதியத்தில் இப்படிப்பட்ட நேச்சுரலாக பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து மிகப்பெரிய இயற்கையில் இறந்து போக போகிறாங்க. ஆனால் பட் தேவனுடைய நோக்கம் என்ன? லூக்கா 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். மரித்தோர் தன் மரித்தோரை அடக்கம் செய்யட்டும். இதை நம்ம பேசிக்கலாக பார்த்துருக்குறோம். மரித்தோர் ஒரு மரித்தரை அடக்கம் செய்ய முடியாது. கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்ல வராரு? ஏற்கனவே ஆதாமுக்குள்ள பிறந்து மரித்து பாதாளத்துக்கு போன ஒரு வகுப்பார் இல்லைங்களா? அடுத்து என்ன? ஆதாமுக்குள்ள பிறக்கும் போதே பாவத்தின் சம்பளம் வாங்கிட்டு வந்த மரிக்கக்கூடிய நபர்கள். கரெக்டுங்களா? இந்த 2 வகுப்பார் இருக்காங்க. அப்போ தேவனுடைய பார்வையில் இந்த 6000 வருஷமும் வாழ்கின்ற இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாகவோ, ஒரு லாயராகவோ, ஒரு ஐஸ்வர்யவானாவோ, இல்லை ஜட்ஜாகவோ, இல்லை உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அழகிய மனிதனாக இருந்தால் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற இத்தனை மனிதருமே தேவனுடைய பார்வையில் மரித்த பிணங்கள். அவ்வளோதான். இந்த என்டையர் மனுக்குளம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு அவங்களுடைய கொள்கையில் ஒரு உயர்ந்த நபராக வாழ்ந்துட்டு இருந்தால் கூட தேவனுடைய பார்வையில் மரித்தோர்களாக தான் இருக்கிறாங்க. சரஸ்வரியில் அவன் மரித்திருக்கிற இந்த மனிதர்களுக்கு தேவன் இந்த மாதிரி அனுபவத்தை ஏன் கொடுக்கணும்? சுனாமி மூலமாகவும் பூமி அதிர்ச்சி மூலமாகவும் இறந்து போகும்போது எல்லாருடைய கண்ணில் துக்கம் கண்ணீர் நிறைந்தது தானே இருப்பாங்க இல்லைங்களா? அந்த டைமில் யாராவது நன்றி சொல்ல முடியுமா ஆண்டவரை பார்த்து? இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னோம், தேவனை அறிகிற அறிவு என்பது மிகப்பெரிய அறிவு. அந்த அறிவுக்குள்ளே கடந்து வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து சகலம் நன்மைக்காக என்ற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தோம் ஆரம்பத்தில். அது எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி சொல்ல தோணுன்றது நம்ம பார்த்தோம் அந்த பாடத்தில். ஓகே, ஒருவேளை அந்த சுனாமியோ பூமி எதிர்ச்சியோ பேரழிவு வரும்போது ஒருவேளை அந்த எரிமலை வெடிஞ்சு ரொம்ப பேர் இறந்து போகும்போது கூட யாராவது தேங்க்ஸ் சொல்ல முடியுமா தேவனை பார்த்து? முடியுங்களா சரஸ்வரியில்? ஆனால் புது விஷயம் சொல்லுவாங்க. ஏன் புது விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தேவன் எந்த மாரி ஞானத்தை பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்கும்போது யோபில் பார்த்தோம், இதிலே தேவனுடைய ஞானமும் வல்லமையும் விளங்கும். தேவன் எவ்வளோ அனந்த பார்வையை வச்சு இது பண்ணியிருக்காரு நீங்கள் பார்க்கும்போது, தேவனுடைய 7வது நாளுக்குள்ள நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த 7வது நாள் என்ன பண்ண முடியல, தேவன் என்ன பண்ணி முடிக்கல, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் ஆக்சுவலி இன்னும் பரிபூர்ணமான நிலைக்கு பூமி கொண்டு போகல. அப்போ இந்த பூமியில் சுனாமியோ இல்லை பூமி எதிர்ச்சி வருவதற்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பூமி இன்னும் பரிபூர்ண நிலைக்குள்ளே கடந்து போகவில்லை. வசனம் இருக்குது, இது எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் ரூபத்தை தேவன் புதிதாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த பூமியை இன்னும் பர்ஃபெக்ஷன், அதாவது சிருஷ்டிப்பின் நாட்களிலே 7வது நாள் இன்னும் முடியல. அப்போ இந்த 7வது நாள் முடியும் போது இந்த பூமி பர்ஃபெக்ஷனாக வரும். அப்போ அங்கங்கே சுனாமியும் பூமி அதிர்ச்சியும் மற்ற எல்லா விதமான பேரழிவு வந்தே வரும். அதில் பல லட்சக்கணக்கான இறந்து போவாங்கன்றது தேவன் முன்னாடியே தெரியும். தேவனுடைய அனந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீமை நிறைந்த காலத்திலேயே மனிதன் தீமையை கற்றுக்கிட்டோம். அதே போல் பேரழிவு வரும்போது மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய கண்டுபிடிப்பு, மனிதன் நான் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய மேட்டிமை அல்லது மிகப்பெரிய தேசங்களில் ஆளுகை செய்யக்கூடிய அதிபர்களுக்கு எங்களால் எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே இயற்கை முன்னாடி மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது என்ற பாடத்தையும் கற்றுக்கொள்ளட்டும் என்பதுக்கான ஆழமான விஷயம். அது மாத்திரமல்லாமல் சௌரஸ்வரிகளே, இத்தனை கோடி மனிதரையும் மறுபடியும் கிறிஸ்து இயேசு மூலமாக எங்கே தான் கொண்டு வரப்போறார் தேவன்? இதே பூமியில் கொண்டு வரப்போறாரு. இதே பூமியில் மறுபடியும் கொண்டு வந்து ஆதாமுக்குள்ள மறிக்கிற அத்தனை பேருமே 4வது உயிர்த்தெழுதலில் படிக்கிறோம் இல்லைங்களா? முதல் உயிர்த்தெழுதல் சபைக்கு, 2வது திரள் கூட்டம், 3வது விசுவாச வீரர், 4வது ஆதாமுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் மறுபடியும் உயிர்த்தெழுதல் எழுந்து பூமிக்கு தானே வரணும். இதே பூமியில் உயிரோடு எழுந்து வந்ததுக்கப்புறம் சென்னை அந்த மெரினா பீச் ஓரத்தில் வாக்கிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் வந்து சில பேர் வாக்கிங் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்போ உயிர்த்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மழை வந்து வெள்ளம் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இறந்து போகிறாங்கன்னா, அந்த உயிர்த்தெழுதலில் மனிதர்கள் தேவனை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்க? யுகாயுகத்துக்குள்ள மனுஷன் போயிட்டாங்க. அப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பேர் வந்துச்சுன்னா அப்போ தேவனை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்க? ஆண்டவரே, தீமை அனுபவத்தில் தான் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு என்னாச்சு? வியாதி, வறுமை, கஷ்டம், ஏமாற்றம், அது போக
மிகப்பெரிய சுனாமி, பூமி எதிர்ச்சி, இந்த மாதிரி வெள்ளத்தில் சிக்கிட்டு நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். ஆனால் இது உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி தானே, இப்போ எப்படி சுனாமி வந்துச்சு, இப்போ எப்படி வந்து இந்த பூமி எதிர்ச்சி வந்துன்னு சொல்லி பெரிய கேள்வி வருமா வராதுங்களா? அப்போ யாரை பார்த்து கேள்வி கேட்பாங்க? அப்படி கேட்குற மாதிரி தேவன் பிளான் பண்ணுவாரா? தேவன் எவ்வளோ அனந்த ஞானம் உள்ளவர் பார்க்கும்போது இந்த பூமியை வருகின்ற கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜ்யத்தில் முழு மனக்குளம் ஆசீர்வதிப்பதற்காகவே தீமை நிறைந்த உலகத்தில் மனிதர் தீமை கற்றுக்கும் போது மரித்த மனிதர்களுக்குள்ள தேவன் சில பேரொழிவு அனுமதிக்கும் போது எங்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் பூமி எதிர்ச்சி வரமோ, எங்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் சுனாமி வரமோ, அங்கெல்லாம் யாருக்குமே எங்கேயும் வராதபடிக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா இப்போவே பூமியை தேவன் பர்ஃபெக்ட், அதாவது ஒரு பரிபூர்ண நிலைக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாரி பேரொழிவு வருது. ஆனால் இவங்க எத்தனை கோடி பேர் இறந்து போனால் கூட தேவனுடைய பார்வையில் என்ன கிடையாது, இது என்ன கிடையாதுங்களா? தேவனுடைய பார்வை இது மரணம் கிடையாது சரஸ்வரிகளே. இது தேவனுடைய பார்வையில் இந்த மனுக்குலம் எல்லாருமே எப்படி மறைச்சாலும், எப்படி மறைக்க போகிறாங்க, எப்படி மறைச்சாலும் அவங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவன் எழுப்புவார். அதனால தான் 6வது வால்யூமில் 4வது படத்தில் தெளிவாக சொல்கிறாரு. பிரான்ஸ் நாட்டில் 2 குற்றவாளிகளை கொண்டு வந்து ரிசர்ச்சுக்காக என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்த பயம் என்பது எந்த அளவுக்கு மனிதனுக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணாங்களாமா. யார் அந்த 2 மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட 2 குற்றவாளிகளை கொண்டு வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஒரு குற்றவாளிக்கு என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அறைக்குள்ள, இந்த சிறைக்குள்ள ஒரு மனிதனுக்கு ஏற்கனவே அம்மை வந்து என்னாயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவரை போட்டார், அவ்வளோதான் அந்த சிறையில். அவர் அதே யோசிச்சு நட்டார், அப்படியே அதில் இறந்துட்டார். அந்த பயத்துடைய எஃபெக்ட்ஸ் எப்படி சொல்லி சர்ச் பண்ணுறதுக்காக. இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, 2 கையை கட்டிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து ட்ராப்பாக பிளட் வர மாதிரி, அதாவது தண்ணி தான் விழுந்துட்டுருக்கோம், இவருடைய கையில் வந்து சின்ன கீரல் மட்டும் போட்டாங்க. ஆக்சுவலி எங்கே ஒரு சின்ன கீரல் போட்டு அது அவருக்கு எஃபெக்ட், அதாவது கையில் கீரல் போடும் போது அந்த வலி அவருக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனால் ரத்தம் வராது அவர் கையிலேருந்து. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன்னுடைய கையில் ஒரு சின்ன கீரல் போட்டிருக்கிறோம், அந்த பிளட் நான் பார்த்தீங்கன்னா உன் பாடியிலேருந்து அப்படியே வந்துட்டு ஸ்டாப்பாக வந்துட்டுருக்கோம் சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் அப்படி நடந்தது இல்லை. ஆனால் அப்படி பிளட் விழுற மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணிட்டாங்க, ட்ராப் விழுற மாதிரி. இவர் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, யான் படியில் ஆகிட்டு இருக்கேன், உடம்புலேருந்து ரத்தம் போயிட்டுருக்குன்னு அப்படியே யோசிச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, பிரான்ஸ் நாட்டில் மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட 2 குற்றவாளியை கொண்டு வந்து ரிசர்ச் பண்ணாங்களே, அது தவறு கிடையாது. ஆனால் சமுதாயமும் தவறுன்னு அது சொல்லலையா, எந்த ஒரு அமைப்பும் அது தவறுன்னு சொல்லலையா. காரணம் என்ன? அவங்க எப்படியோ சாவ போகிறாங்க. ஆனால் சாவ போகிறவங்களுக்கு என்ன பண்ணிட்டாராம், ரிசர்ச் பண்ணுறதுக்காக, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக 2 பேர் பயன்படுத்தினாங்க. தேவன் இந்த முழு மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி பேருக்குமே பாவம்னா என்ன, தீமைனா என்ன, மரணம்னா என்ன, வேதினா நான் எல்லா அனுபவத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, யுகாயுகத்தில் அவங்களை ஆஸ்வதிப்பதற்காக, அந்த நோக்கம் உள்ளவராக தேவன் இந்த மாதிரி சில அனுபவத்தை கொடுக்கும்போது அது சுனாமி மூலமாக இருந்து போகலாம், பூமி எதிர்ச்சி மூலமாக மனுஷன் இருந்து போகலாம், எப்படி இறந்து போனாலும் இவங்க அத்தனை பேர் தேவன் பண்ணுவார், மறுபடியும் கொண்டு வருவார்னு சொல்லும்போது, இப்போது ஒவ்வொரு சுனாமிகள், ஒவ்வொரு பூமி எதிர்ச்சி, ஒவ்வொரு பேரழிவுகளுக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக யாரை பார்த்து கேள்வி கேட்பாங்க? உலக மனிதர் தேவனை பார்த்து கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஒரு புது சிருஷ்டி என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டோம் நம்ம யாருமே. அப்போ உலகத்தில் என்ன நடந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியது வேண்டாங்களா? தேவன் நன்மைக்காக, இந்த மனுக்குலத்துக்காக எல்லா அனுபவமும் நன்மைக்காக செய்துட்ருக்காருன்ற அந்த நாலேஜ் வரும்போது நம்ம தேவன் நன்றி சொல்லுவோம் சரஸ்வரி. அப்படின்னா இந்த அளவுக்கு உலகத்தில் இவ்வளோ பெரிய பேர்கள் வரும்போது தேவன் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, தீமையின் அனுபவம் மனுக்குலத்துக்கு வரும்போது, இந்த 6,000 வருஷம் தீமை அனுபவத்துக்குள்ள மனுஷன் கடந்து போகும்போது என்ன செய்துட்டு இருக்காருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் இருக்குது, நாம் தேவனுடைய சாயல்படி, தேவனுடைய ரூபத்தின்படி மனிதர்களை உருவாக்கும் வாருங்கள். வசனம் இருக்கு இல்லைங்களா? தேவன் உருவாக்கிட்டாரா? மனுக்குலத்தை உருவாக்கிட்டாருங்களா? அவருடைய சாயல்படி, ரூபத்தின்படி மனுக்குலத்தை முழுக்க உருவாக்கிட்டாரா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது.
ஒரு மனிதனை மாற்றதான் உருவாக்குனார். யாரும் பார்த்தீங்கன்னா ஆதாம மாற்றதான் உருவாக்குனார் அப்படி. ஆனால் சகோதர சகோதரிகளே, மற்ற யாரையும் அப்படி உருவாக்கலன்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணிட்டார்னா, இந்த முழு மனுக்குலத்தை அந்த தேவனுடைய சாயல்படி, தேவனுடைய ரூபத்தின்படி மனுக்குலத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த ப்ரோசஸ் எடுத்திருக்காரு. எந்த ப்ரோசஸ்? தீமையின் அனுபவம், அப்புறம் நன்மையின் அனுபவம். இந்த தீமை அனுபவத்துக்குள்ள மனுஷன் தீமையை படிக்க வேண்டியதாக இருக்கும். நன்மையின் அனுபவம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கும் போது எல்லாரும் நன்மை பெற்றுக்கொள்வாங்க. அப்படி பெற்றுக்கொள்ளும் போது தான் இந்த 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் நல்லா டெஸ்ட் பண்ணுவார், யாருக்கெல்லாமே இந்த குணாதிசயம் வந்திருக்குன்னு சொல்லி. தேவன் ஃபைனல் டெஸ்ட் பண்ணும்போது அதில் ஒரு சில பேர் ஃபில்ட்ரேஷன் ஆகி அதில் சில பேர் டிஸ்ட்ராய் ஆகிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் உலகம் எப்படி இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 வசனம் 26, 27 வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 26, 27. ஆதியாகமம் 1 வசனம் முதல். பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சாயல்படி, தேவனுடைய ரூபத்தின்படி மனிதனை படைத்து முடிச்சிட்டாருங்களா? இந்த ப்ரோசஸ் முடிஞ்சிங்களா? இந்த வசனம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வேலை முடிஞ்சா? ஆக்சுவலி நீங்கள் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை ஆரம்பித்தது 6வது நாள் கடைசியில், கரெக்டுங்களா? நம்முடைய சாயல்படி நம்ம ரூபத்தோடு மனிதனை உருவாக்குவோம். ஆரம்பிச்சது எப்போ? 6வது நாள் ஆரம்பிக்குது. எப்போ முடியுது? ஏழாவது நாள் முடிஞ்சு, அப்புறம் 7வது நாள் முடிஞ்சு, அதாவது யுகாயுகத்தில் போய் முடியுதுங்க இந்த வேலை. அப்போ தான் இந்த வசனம் நிறைவேறும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சாயல்படி நம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உருவாக்கும் வாருங்கள்னு சொல்லும்போது 6வது நாள் மனிதன் ஆகிய ஆதாம் மாற்ற தான் வேலை செய்தார். ஆனால் ஆதாம் கீழே விழுந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த தீமை நிறைந்த உலகத்தில் சாத்தானை அனுமதித்து, சாத்தான் மூலமாக மனுக்குலம் தீமையை கற்றுக்கொண்டு, உயிர்த்தெழுதலில் நன்மை கற்றுக்கொண்டு யுகாயுகத்துக்குள்ளே கடந்து போகும்போது தான் ஒவ்வொரு மனிதரும் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த 12ஆம் அதிகாரம் எவ்வளோ ஆழமான விஷயம் பார்க்கும்போது நன்மையும் தீமையும் தெரிந்து தேவனை போல இருப்பாங்க. நீங்கள் பார்க்குற நம்முடைய அப்பா, நம்முடைய சித்தப்பா, நம்முடைய சொந்த பந்தங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருமே தேவனை போல மாற போகிறாங்க. நம்ப முடியுங்களா? இந்த பூமியில் வாழ்கின்ற அத்தனை பேருமே தேவனை போலவே ஆக போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோசஸ் யாருக்குள்ளே போயிட்டுருக்கு? இந்த மிகப்பெரிய சத்திய வெளிச்சம் நம்ம கொடுத்துருக்காருன்னு சொன்னாக்கா, அந்த தேவனுடைய மனசு போல ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு தான் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சகோதரிகளே. அதனால தான் இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் பிறந்து வாழ்ந்து மரிச்சு போனால் கூட அந்த மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நம்ம நினைக்க முடியுமா? உலகத்தில் எத்தனை பேர் பிறந்து இறந்து போட்டோம், மரணமே ஒரு ஆசீர்வாதம் என்று யாராவது யோசிக்க முடியுமா சகோதரிகளே? இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவாக மிகப்பெரிய துக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் உண்மையாகவே புது சிருஷ்டி பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா மரணம் என்பது தண்டனை தான், இல்லைங்களா? வசனம் அப்படி சொல்லுங்க, மரணம் என்பது பாவத்தின் சம்பளம், தண்டனை மரணம். ஆனால் சகோதர தேவனுடைய என்டையர் பிளான் வச்சு பார்க்கும்போது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை என்பது தான் மரணம். எவ்வளோ பேர் ஏற்றுக்கொள்ள போகிறோம்? மரணம் என்பது தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிளஸிங். யாருக்கு? உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேருக்குமே மரணம் மிகப்பெரிய பிளஸிங்கு. எப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன முடிவு பண்ணாரு தெரியுங்களா? ஆதாம் ஏவாள் இந்த பாவத்தின் சமயம் மரணத்துக்குள்ளே போக போகிறாங்க. ஆனால் நான் ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6,000 வருஷம் ஆரம்பிக்கும். அது வரைக்குமே இந்த உலகத்தில் தேவன் மரணம் என்னக்கூடிய தண்டனை கொடுக்காம ஒருவேளை தூதர்களுக்கு பாவம் செய்த தூதர்களை கட்டிப்படார் பார்த்தீங்களா தேவன் வானத்தில், இல்லைங்களா? அப்படி ஏதாவது மனிதர்களுக்கு பாவத்தின் சம்பள தண்டனை மரணத்தையே நியமிக்காதபடிக்கு அவங்கள அப்படியே விட்டுட்டுறாருன்னா, பாவம் செஞ்சுட்டே நீங்கள் போயிருங்க, சாகாதீங்க, ஆனால் வியாதி மாற்றம் அனுமதிச்சுன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாருன்னா, வியாதி மாற்றமே அனுமதிச்சு விட்டுருந்தாருன்னா மனிதனுடைய நிலைமை என்ன இருந்திருக்கும் இன்னைக்கு?
வியாதி மாற்றம் இருக்குது, ஆனால் மரணம் மாற்றம். இப்போ ஆதாம் கொண்டு ஆதாம் இப்போ இருக்கிற, ஆனால் அவர் சாவே இல்லை. எப்படி இருக்கும் உலகம்? நம்ம குடும்பத்தில் இந்த உலகத்தில் யாருமே சாவல, ஆனால் வியாதியஸ்திரம் மாற்றம் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் அனுமதிச்சிருக்காரு தேவன். சொன்னால் எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்களா? வருஷ தூரம் போயிருக்கீங்களா? அவங்க என்ன மாரி பிளவு இருப்பாங்க தெரியுங்களா சரஸ்வரிகளே? இந்த உலகத்திலேயே மனிதன் ஒன்றுமே என்ற வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சனாக்கா ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும், இல்லைன்னா கல்லறைக்கு போய் பார்க்கணும். ஏங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா நம்மளை ஆண்டு ரொம்ப நல்லா வச்சுருக்காருன்னு நன்றி சொல்லுவோம். கரெக்ட் தானே? ரொம்ப அருமையாக வச்சுருக்காரு ஆண்டுங்க. கல்லறைக்கு போனால் பேர் புகழ் எந்து எனக்கு எதுவுமே கிடையாது. இறந்து போன உடனே பேர் முதல் கொண்டு பேர் கூட நாங்களாம் பேர் கூட மாட்டாங்கன்னாங்களா பாடி எப்போ அந்த பேருக்காக தான் மனுஷன் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பேர், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பிரச்சனை. அந்த பேருக்கு கூட பாடி எத்தனை மணிக்கு புதைக்கிறன்றதான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் மனுஷன் வாழ்க்கை. ஒன்றுமே இல்லை மனுஷன். இந்த மனிதனுக்கு மரணம் என்பதை தேவன் இரக்கமாய் பார்த்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை சரஸ்வரிகளை யோசிச்சு பாருங்க. 6000 வருடமாக தேவன் மனிதனுக்கு மரணம் என்னக்கூடிய தண்டனையை கொடுக்காதிருந்தார்னா, மனிதன் மறுபடியும் மறித்து தான் தோன்றின மண்ணுக்கே திரும்ப அதை போயிருந்தாங்கன்னா இந்த மனிதனுடைய நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் தேவன் சொல்கிறாரு, இந்த மரணம் என்பது உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேருக்குமே தேவன் கொடுத்துருக்கிற விஷயம் தூக்கம், அவ்வளோதான். அதனால தான் சரஸ்வரிகளே மரணம் என்பது உலகத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் தான். ஏன் பிளெஸிங் சொல்லும் போது எத்தனை கோடி பேர் இறந்து போனாலும் அத்தனை பேரையும் அவர் எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம் இருக்குது. யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாய் இருக்கும். யோபுடைய கேள்வி, யோபுடைய ரிக்வெஸ்ட் என்னங்களா? நீங்கள் உங்களுடைய கோபம் தீர மட்டும் என்ன பண்ணுங்களா? என்ன பண்ணுறீங்க? என்ன பாதாளத்தில் மறைச்சிருங்க. உங்கள் கோபம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? என்ன அப்படி தானே இருக்கு. நீங்கள் என்னை மறைச்சிருங்க பாதாளத்தில், கோபம் தீர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? என்ன நினைச்சுக்கொள்ளுங்க. பைபிளில் வசனம் இருக்கா, அவருடைய கோபம் அவருடைய தயவோ அப்படின்னு. இந்த 6000 வருஷம் தேவனுடைய நீதியின் அந்த அனுமதி உலகத்தில் தீமையை நடத்திருக்கும் ஒரு காலத்திலேயே மனுஷன் வீடு கஷ்டப்படுறத காட்டில் அவர் மறிச்சு தூக்கத்தில் இருக்கட்டும், ஆனால் உயிர் தளத்தில் அத்தனை பேர் நான் கொண்டு வரேன்ற அந்த நம்பிக்கையோட தேவன் எல்லாரையும் மரணத்துக்குள்ள அனுப்பியிருக்காருன்னு சொல்லும்போது ஒவ்வொரு மரணத்துக்குள்ளே போன அத்தனை மனிதரும் பாக்கியவன் தான். காரணம் என்னங்க? உயிர் தள்ளும் போது அவங்களுக்கு என்ன கிடையாது? கடன் பிரச்சனை, வியாதி, வறுமை, கஷ்டம், நோய், எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிரோடு வரும்போது பூமி எப்படி இருக்கும்? அவர் பிளான் இருக்குது பார்த்தீங்களா? மனிதனுக்காக இந்த பூமியை ஏதேன் தோட்டமாக மாற்றிட்டு இருப்பார். அதாவது இந்த மனிதனுக்காக இந்த பூமியை ஏதேன் தோட்டமாக மாற்றி வச்சிருப்பாரு. அதே போல் மனிதன் தீமை அனுபவத்தை கற்றுக்கணும், உலகத்துக்கு வந்து நீதியின் செய்யக்கூடிய செயல்குள்ளே வருவார். அப்போ இந்த பூமி பரிபூர்ணமாகணும், மனிதனும் பரிபூர்ணமாகணும். இது அத்தனை வேலையை யாரை வச்சு செய்துட்டு இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசம் போக்குனவன் யார் கூட தான், யார்கிட்ட தான் இருக்கிறாரு? அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு. மோசம் போனவன் வந்து சாத்தான், மோசம் போக்கின சாத்தானும் தேவனை கண்ட்ரோல் இருக்கிறாங்க, மோசம் போக்கப்பட்ட மனுக்குலமும் தேவனை கண்ட்ரோல் இருக்கிறாங்க. அப்படின்னா தீமை செய்யுங்க இருக்கும்போதே தேவன் நன்மை செய்து கொண்டிருக்காரு சரஸ்வரிகள். இப்பேற்பட்ட பரலோக தேவன் அறிஞ்சிருக்கிற நமக்கு இந்த கடைசியாக இதில் படிப்பினை என்னன்னு பார்க்கும்போது ஒரு ஆழமான படிப்பினை இருக்குது. தேவன் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது சரஸ்வரிகளை. ரொம்ப எளிமையான விதத்தில் அவரை புரிந்து கொள்ள முடியாது நம்மளால். ஏன் அப்படின்னா இது எல்லாமே உட்காந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்து நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், நடந்துட்டு இருக்க அத்தனை விஷயத்த பார்த்துட்டோம். இந்த விஷயத்த உலகத்தில் போய் யாராவது கேட்டு பாருங்களேன், யார் கடவுள், இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, இப்போது அடுத்து என்ன நடக்கும்போது யாராவது கேட்டு பாருங்களேன், யாராவது தெளிவாக சொல்லுவாங்களா? அப்போ இந்த உலகத்தில் ஒரு அத்தனை கோடி பேருக்குமே இது ரகசியமாக இருக்குதுன்னா உண்மையாகவே தேவனை பற்றி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய தேவனாமா, தன்னை வந்து தேவன் மறைச்சி தான் வச்சிருப்பாராமா. ஏசாயா 45 அதிகாரம் 15 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 45:15. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். எப்படிங்க சொல்றாங்க? இஸ்ரவேலின் தேவனும் அடுத்து இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். மெய்யாகவே நீர் மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆர்சியில் அதை வாசிக்க முடியுமா? திருவிழியம்ல வாசிக்க முடியுமா?
திருவிழா எடுத்து வாசி. வாசிங்க. 45:15. 15ஆம் வசனம். மீட்பரான இஸ்ரேலின் கடவுளே, உண்மையிலே நீர் தம்மை மறைத்துக் கொள்ளும் இறைவன். உண்மையிலே நீங்கள் உங்களை மறைத்து கொள்ளும் இறைவன். இந்த உலகத்தில் இது எல்லாம் நடந்துட்டு இருக்குது. தீமை, கஷ்டங்கள், பூமி அதிர்ச்சி, எல்லா பிரச்சனையும் போயிட்டுருக்குது. ஆனால் உண்மையாகவே உலகத்தில் ஒரு அத்தனை கோடி பேர் யாரை தான் தேடுறாங்க இப்போ வரைக்குமே? உண்மையான கடவுள் யாரை தேடுறாங்க தானே? ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? அப்படி மறைக்கப்பட்ட அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் வந்து வெளிப்பட்டிருக்காருன்னா எப்பேற்பட்ட நன்றி நம்ம சொல்லணும் சொல்கிறீங்களே. அப்பேற்பட்ட பரலோக தேவன் இப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன விஷயம் செய்தார், சபைக்கு என்ன செய்துட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாடத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு டைம் கொடுத்த டைம் முடிஞ்சது. அதனால் இந்த ஃபினிஷிங் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, பிரியமான சொல்கிறீங்களே, இயேசு எனக்கூடிய ஒரே ஒரு புது சிருஷ்டியை உருவாக்குறதுக்காக தேவன் யாரை கருவியாக பயன்படுத்தினார் தெரியுங்களா? அந்த வசனம் வச்சுக்கோங்க. மோசம் போக்குனவரும் மோசம் போனவரும் அவர் கருத்தில் இருக்கிறான்னு சொல்லும்போது இதோடைய இன்டெப்த்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துமாய் திரும்பி அவரை மரணத்துக்குள்ள கொண்டு போய் அவரை மறிப்பதுக்கான சூழலுக்குள்ள கொண்டு போகும்போது கூட இஸ்ரேல் ஜனங்க அத்தனை பேரும் தேவனால் வந்து தடை செய்ய முடியாதுங்களா? காப்பாற்ற முடியாதுங்களா? ஆனால் அத்தனை பேர் ஏன் நன்மைச்சாரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது. இவங்க அத்தனை பேருமே தேவன் எழுதி வைத்த தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேற்றி முடிச்சாங்களாம். அவ்வளோதானம்மா. இவங்க அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்து மீட்டும் பொருள் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள். அவ்வளோதான் அத்தனை பேருமே. எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13:27 தெளிவாக சொல்லப்படுது. தேவன் என்ன நடக்கணும், தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நிறைவேற்றி வச்சாரோ எல்லா விஷயத்தையும் அதை ஒன்று விடாமல் இவர்கள் நிறைவேற்றி முடிச்சாங்களாம். அப்போது இஸ்ரேல் ஜனங்களும் தேவனோட கண்ட்ரோல் தான் இருந்தாங்க, கர்த்தரும் அவரோட கண்ட்ரோல் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் இயேசுவை புது சிருஷ்டியை உருவாக்குறதுக்காக இத்தனை பேர் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:27 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:27 வசனம். எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகின்ற தீர்க்க தரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். அந்த வாக்கியங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலுக்குள்ள அவங்க போனாங்க. அதனால தான் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா யாரையும் ஸ்டாப் பண்ணல. அவரை காட்டி கொடுக்கும் போது ஆகட்டும், அவரை வந்து தீர்ப்பு செய்யும் போது மாட்டோம், இல்லை அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கும் போது மாட்டோம், தேவன் தன் மகன் நல்லவரும் நிரூபிக்கல. ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் மீட்கும் பொருள் கொடுக்கணும், அத்தனை கருவி ரெடியாக இருக்கணும். அப்போ யூதா என்ற ஒரு நபர் உள்ள வராருன்னா, யூதா என்ற ஒரு நபர் உள்ள வந்து அந்த வேலை செய்கிறாருன்னா இப்போ யூதா யாரோட கண்ட்ரோல் இருந்துக்காரு? அப்போ தேவனுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவன் ஏற்படுத்தினாருக்கு அர்த்தம். நம்ம சொல்ல முடியாத தேவனுடைய அனுபவத்தின் பேரில் இது நடந்திருக்குது. அப்போது யூதா என்ற ஒரு கேரக்டர் இருக்கணும், பேதுரு என்ற ஒரு கேரக்டர் இருக்கணும், அவரை வந்து வெறுக்கிற ஒரு கேரக்டர் இருக்கணும். இந்த எல்லாமே தான் என்ன இருக்குது பார்க்கும்போது கர்த்தர் ஓட்டோடு முடிப்பதுக்கான ஒரு அருமையான சூழலுக்குள்ளே கொண்டு போயிருக்கான்னு பார்க்குறோம். இது கர்த்தருக்கு என்ன டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, யாருக்காக ஜீவன் கொடுக்க வந்தாரோ, யாரை வந்து அவர் நேசிக்கிறதுக்கு வந்தாரோ அவர்களே அவருக்கு விரோதமாய் செயல்படும் போது, அவங்களே அவரை வந்து ஒருவரை காட்டி கொடுக்கும் போது, அவர்களே அவரை வந்து நிராகரிக்கும் போது அவர் அவங்களுக்காக ஜீவன் தருவாரா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை அவருக்கு அனுமதிச்சார். இதுதான் நம்ம 6வது வால்யூமில் 7வது படத்தில் படிக்கிறோம். அவருக்கு வச்ச டெஸ்ட், யாருக்காக இந்த ஜீவபலியை அர்ப்பணிக்க வந்தாரோ அவர்களே அவங்களுக்கு விரோதமாய் ஆப்போசிட் ஆகும்போது கூட அவருடைய குணாதிசத்தை வெளிப்படுத்துவார்ன்றது ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டாக போச்சு நாம் பார்க்குறோம். சேம் கேரக்டர் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, ஒவ்வொரு புது சிருஷ்டிகளாகிய நமக்கு நம்முடைய பரலோகத்தின் தேவன் நாம் உருவாகி வருவதற்காக, கிறிஸ்துவனுடைய மனவாட்டி ஆகி உருவாகி வருவதற்காக தேவன் நம்ம எல்லாரையும் வந்து கிறிஸ்து இயேசுடைய மனவாட்டியாக உருவாக்குறதுக்காக தான் யாரை வச்சிருப்பார்? இப்போ கூட யாரை வச்சிருப்பார்? நாம் ஒரு புது சிருஷ்டியாக உருவாகணும் தேவன் டிசைட் பண்ணும்போது நமக்கு நீடிய பொறுமை, இரக்கம், அன்பு, சாந்த குணம், இது எல்லாம் நமக்குள்ள கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகணும்னு சொன்னால் இந்த கேரக்டர் நமக்குள்ள வரணும்னு நினைச்சார்னா தேவன் யாரை கூட வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க?
நம்ம ஃபஸ்ட்டு சொந்த பந்தங்களை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இப்போ யார் வச்சுருப்பா நினைக்கிறீங்க? அதனால தான் 5வது வால்யூமில் 9வது பாடத்தில் நீங்கள் ஏற்கனவே அதை படிச்சிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தில் கற்கள் ஆகும்படிக்கு நாம் அனைவரையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒளி சுற்றி அவசியம். அது யாரை வைக்கிறார் பார்த்தீங்கன்னா, நெருங்கினவங்களை வைக்கிறாரு. தேவன் கூடவே ரொம்ப நாள் டிராவல் பண்ண ஒருத்தர் தேவனுக்கு எதிராளியாக மாறிட்டார். யாருங்களா? இயேசு கிறிஸ்துவோடு டிராவல் பண்ண ஒருத்தர் இயேசு கிறிஸ்துக்கு எதிராளியாக மாறிட்டார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரணும்னாக்கா நம்ம நெருங்கி பழகக்கூடிய மூலமாகவே நம்மளுடைய எதிராளியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. துரோகம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தீமை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடினமான அனுபவத்துக்குள்ளே போகும்போது இது எல்லா கேரக்டர் எங்கே போய் முடியுது பார்த்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி ஆகிறதுக்காக தான் இத்தனை கேரக்டர் நமக்கு இருக்குது. அப்போ அத்தனை கேரக்டர் எதுக்கு அவங்க கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் பெற்றுக்கிறதுக்கு காட்டுறமல்ல, அந்த கிறிஸ்துவின் குணாதிசத்தை வளர்வதற்காக தான் அந்த அனுபவம் கொடுக்குறாரு. அதனால தான் அந்த ரைட்டிங்ஸில் நான் பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எந்த சத்திய வெளிச்சத்தையும் வெறுமனே அறிவு பெற்றுக்கொள்றதுக்கு மாற்றம் இல்லாமல் அந்த குணாதிசத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், அந்த பேராகிராஃபில் வாசிக்கலாம். பேஜ் நம்பர் வாசிங்க. நமது 4வது கருத்து, அறிவில் வளர்வது என்பது பக்தியிலிருந்து திசை திருப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது அப்படிதான் இருக்க வேண்டும் என்பதும் வினோதமாக தோன்றுகிறது. நம்முடைய திராணி சிறிது என்றும் மத ரீதியான காரியங்களுக்கென நமக்கு இருக்கக்கூடிய நேரமும் அளவாகவே உள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது ஒரு காரியத்தில் நம்முடைய கவனம் விறுவிறுப்பாக திசை திருப்பப்பட்டால் அது மற்ற திசைகளில் குறைவுபடுவதற்கு வழிவகுக்கிறது. ஒரு கிறிஸ்துவன் சகல அறிவையும் பெற்றவனாய் இருந்து குணலட்சணமே இல்லாதவனாக இருக்கக்கூடாது, அல்லது சகல நற்குணத்தையும் பெற்றவனாய் இருந்து அறிவு இல்லாதவனாக இருக்கக்கூடாது. பாருங்க, ரெண்டுமே முக்கியமா இருக்கு இந்த இடத்துல. அதாவது சகல விதமான அறிவு பெற்றுக்கொண்டது என்ன தேவைப்படுது? குணலட்சணம் தேவைப்படுது. குணலட்சணம் பெற்றுக்கொண்டு ஒரு அறிவு இல்லைனாக்கா, அதனால தான் தேவன் நமக்கு எல்லா விதமான அறிவை சத்தியத்தின் வெளிச்சத்தில் கொடுக்கும்போது அதை கிராஜுவலாக என்ன பண்ணுறா பார்த்து நமக்கு அந்த குணலட்சணங்களை வருவதற்காக தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போது எந்த அளவுக்கு சத்திய அறிவு நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு குணாதிசயங்களை வளரணும்னாக்கா, அந்த குணாதிசயத்தில் வளருவதற்கு யார் டிசைட் பண்ணுறா? நமக்கு இந்த விதமான சோதனையை அனுமதிச்சாதான், இந்த பாதையில் உங்களை கொண்டு போனாதான் இவங்க வருவாங்கன்னு சொல்லி யாரை டிசைட் பண்ணுறா? நம்மளா, கர்த்தருங்களா? பாருங்கள், அந்த ஸ்லைட் பார்க்கலாம். பாருங்கள், அதாவது அதில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்லைட் மட்டும் பார்த்துடலாம். அதில் ஒரு முக்கியமான வரிகளை சொல்கிறாங்க. என்னன்னா, நமக்கு வரக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் யார் டிசைட் பண்ணுறான்னு பார்க்கும்போது நாம் எல்லாருமே இது ஒப்பு கொடுத்துருக்க வேண்டாம். ஏன்னாக்கா வருகின்ற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவன் அறிகிற அறிவுக்குள்ள கடந்து போகிறதுக்காக தான். ஸோ வாசிக்கலாம், அது வாசிங்க. நமக்கு என்ன படிப்பினைகள் தேவை, என்ன அனுபவங்கள் அவசியம், என்ன பரீட்சைகள், என்ன இடர்பாடுகள், எவ்விதமான உற்சாகங்கள், எவ்விதமான உதவிகள் நமக்கு அவசியமாய் இருக்கும் என்பதை தீர்மானிக்க போகிறவர் போதகரே, ஆசிரியரே ஆவர். பார்த்தீங்களா, நம்முடைய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய போதகரை ஏற்படுத்தியிருக்கிறார். நமக்கு என்னெல்லாம் சோதனை அனுமதிக்கணும், எந்த அனுபவம் வரணும், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா அந்த ஓட்டத்தை ஓடும் என்பது யாருக்கு தெரியுது? அதனால தான் நம்ம அத்தனை பேருக்குமே நம்மளுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சோதனைகளும் சில அனுபவங்களும் ஏன் வருதுன்னா, யார் டிசைட் பண்ணுறா? எல்லாத்தையும் கர்த்தர் டிசைட் பண்ணுறார். அந்த பாதையில் தொடர்ந்து நான் பயணம் செய்யும்போது, தொடர்ந்து வாசிங்க. நன்மையான யாதொன்றும் நமக்கு தடைப்படப்படுவதில்லை என்று வாக்களிக்கப்பட்டுள்ளது. அப்போ நன்மையான எதுவுமே அவ்வளோதான். எந்த விஷயமும் நமக்கு நன்மையானது எதுவாக இருக்குதோ அது கண்டிப்பாக நம்மள்கிட்ட சேர சொல்ல. நெக்ஸ்ட் அப்படியே வாசிங்க. நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர் நமக்கு எச்சரிப்புகளையும் சீர்திருத்தங்களையும் உற்சாகமூட்டுதல்களையும் ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் அருளுவார். ஆனால் இவைகளை நாம் நன்மையான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் உள்ளது. ஸோ தேவன் நமக்கு எந்த ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும் போதும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் போதோ எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் போது இது எல்லாம் எதுக்குன்னு பார்த்தா நாம் நன்மையான விதத்தில் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா தேவன் நம்மளை எந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு போனாலும், அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சௌர மதத்தில் இருந்தாலும் சரி, நாம் என்ன கேட்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தேவனே எனக்கு இது அப்படி யாருமே கேட்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன் ரைட்ஸ் கிடையாது? அந்த சராசரி முழுக்க படைத்த தேவனுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே விலங்கி கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நாம் என்ன கேட்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 9 அதிகாரம் 20 வசனம் படிச்சிடலாம். ரோமர் 9 அதிகாரம் 20 வசனம்.
ரோமர் 9:20 அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஸோ நீ ஏன் இப்படி உண்டாக்கினீங்கன்னு சொல்லி நம்ம என்ன சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு, ஆண்டவரே இந்த குடும்பத்தில் என்னை ஏன் வச்சுருக்கிறீங்க அப்போ யாரை கேட்க முடியுமா? அதை பார்த்து ஏன் கேட்க முடியாது? எந்த குடும்பத்தில் இருந்தால் அந்த நபர் மூலமாக நமக்கு என்ன குணாதிசயம் வரணும்னு தேவன் டிசைட் பண்ணி போதகர் நமக்கு அந்த பாதையில் அனுமதிக்கிறாரோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நன்றி சொல்ல முடியும். ஏன்னாக்கா அவங்க யார் கொண்டு தான் இருக்கிறாங்க. அச்சு சொல்ல நம்ம உருவாக்கக்கூடிய யார் தான் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தேவன் இருக்கும்போது தேவன் எந்த சூழல் மதத்தில் வச்சிருக்கிறாரோ அதற்கு நன்றி சொல்ல கற்றுக்க வேண்டியதாக நம்முடைய பாடத்தில். அப்போது சகோதரர்களை நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போது இந்த இங்கிலீஷில் இல்லாமல் இன்னொரு இங்கிலீஷில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி யாரும் யோசிக்கிறோமா? அப்படி யோசிக்கிறதா அதே வசனம் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களை இங்கே தான் வச்சு உருவாக்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தாருன்னா தேவனுடைய கரத்துலேருந்து வேறு இடத்துல போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா இங்கே தான் உருவாகணும்னு தேவன் டிசைட் பண்ணியிருந்தாருன்னா அதேமாரி சிலரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எங்கேயோ ஊரில் வந்திருப்போம், ஒருவேளை வேறு ஏதோ ஊரில் இருந்து வேறு வேலை விஷயமா இங்கே வந்திருப்போம், ஆனால் ட்ரூத்துக்கு வந்திருப்போம். இங்கே அப்படி ஏதாவது யார் லைஃப்பில் இருக்குங்களா? ஆக்சுவலி அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிதா நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கான்னு வசனம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு கொடுக்குற கமெண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சிலவர் நினச்சாருன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வர முடியுமா? அவர் கொண்டு அங்கே சத்தியத்தை கேட்டு அங்கே உருவாக்க வச்சு அங்கே முடிக்க முடியும். அதாவது என்னென்னா, யாருமே எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்னை எதற்காக இந்த நிலையில் வச்சிருக்கீங்கன்னு யாரும் கேட்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்களுக்கு எந்த அனுபவம் கொடுக்கணும், எந்த வழியில் நடத்தணும், எங்கே கொண்டு போனால் மனவாட்டியாவாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியறதுனால எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உள் வாங்க வேண்டியதாக இருக்குது சரஸ்வரிகள். அதனால தான் நாம் இந்த ஒரு ஆழமான விஷயம் புரியும் போது என்ன தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, அப்போது தேவன்கிட்ட சகலமும் நன்மைக்காக தான் வந்துட்டு இருக்குது. எங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் உலகத்தில் எத்தனை விதமான மிகப்பெரிய அழிவு வந்தாலும் நன்மைக்காக தான் முடிய போகுது. அப்போ இந்த தீமை அனுபவத்துக்கு சாத்தான் அதை அனுமதிச்சிருந்தா கூட சாத்தான் எனக்கூடிய ஒருத்தர் இருக்கும்போது அப்படி ஒரு சாத்தான் என்ற ஒருத்தர் அனுமதிக்காது இருந்தார்னா தேவனோட அன்பு நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதே போல் மரணம் எண்ணக்கூடிய ஒரு அனுபவம் மனுக்குலத்துக்கு வராதிருந்தா உயிர்த்தெழுதலுடைய ஆசீர்வாதம் தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாமே இதுக்குள்ளே பிரிஞ்சு பார்க்கும்போது தேவனுடைய ஆழமான புரிதல் வரும்போது தான் எப்படி அது வரும் வார்த்தை வரும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல ஒரு மனது நமக்குள்ளே உருவாகும். எங்கே போய் இந்த பாடம் நம்ம முடிக்கலாம் பார்க்கும்போது சரஸ்வரிகளே, யாக்கோபு 1:17 படிச்சுட்டு இந்த பாடம் முடிவு செய்யலாம். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வருகிறது. அப்ப இந்த முழு மனக்குலத்துக்கு தீமையான அனுபவம் என்பது மனக்குலத்துக்கு தேவையா? ஏன் தேவை? இந்த பூமி எனக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எப்படி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, 40 வருஷம் உலகத்தில் வாழ்கிறதுக்காக சமுதாயத்தில் பள்ளிக்கூடத்தை அனுப்புறீங்களா அனுப்ப மாட்டிங்களா? அந்த மாதிரி இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலத்தை யுகாயுகமாக இந்த பூமியில் வாழ்வதற்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவ்வளோதான். எத்தனை வருஷம்? பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறீங்க நீங்கள் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எந்த பேரண்ட்ஸ் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எங்கள் பசங்க நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும். அது நியாயமான காரணம் தான். அப்போ நீங்கள் பசங்க நல்லது செய்யலாம், கேட்டு செய்கிறீங்களா? அப்போ இந்த முழு மனக்குலத்துக்கு இந்த தீமையான அனுபவங்கள், இந்த அதிகமான பேரழிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா யுகாயுகத்தில் நன்மை செய்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கிறாரு. அதேமாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சார். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் நியாயப்பிரமாணம் பள்ளிக்கூடத்தில் வச்சார். ஏன் அவங்களுக்கு அப்படி வச்சார்? அவங்க தான் உலகத்துக்கே வாதிராக போகிறாங்க. ஏங்களா? அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் வச்சு அவங்க கற்றுக் கொடுத்துட்டார். இப்போ நமக்கு இந்த கிறிஸ்துவன் பள்ளிக்கூடத்தில் வச்சு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. இது என்ன பெஸ்ட்டு தெரியுங்களா? நம்ம பூமியான கூட பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம், நியாயப்பிரமாணம் கூட பள்ளிக்கூடத்தில் நம்ம கடந்து போல, ஆனால் கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் இருந்து எல்லாம் கற்றுட்ருக்கோம். இந்த பெஸ்ட்டு பள்ளிக்கூடம் எதுங்க நமக்கு? அதனால் இந்த பள்ளிக்கூடத்தில் நமக்கு என்ன கொடுத்துட்டாரு நீங்கள் பார்க்கும்போது எல்லா நன்மைகளுக்கான பூரண, அதான் சொல்கிறேன்னா எல்லா விதமான நன்மை எங்கேருந்து வருதுங்களா? அங்கேருந்து வரும்போது நன்மைகளுக்கான பிறப்பிடம் பரலோக தேவன் சரஸ்வரிகளே. அப்போது எல்லா நன்மைகளும் அங்கேருந்து வந்துட்டுருக்குன்னு சொன்னால்
இப்போ மனுக்குலத்துக்கும் நன்மை தான் தேவன் செய்ய போறாரு. இந்த முழு உலகத்தில் அத்தனை ஜனங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாய் போகும்போது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உலகத்துக்கு வரப்போகுது. சரஸ்வரில் என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது? உலகத்துக்கு முதலாவது உலக போர், ரெண்டாவது உலக போர், மூன்றாவது உலக போர், இந்த 3 உலக போரையும் நீங்கள் பிளான் பண்ணி தேவனுடைய பிளான் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவோம். நம்ம முதலாவது உலக போர் நடக்கும்போது தான் இஸ்ரேல் வெளிப்பட்டாங்க. இஸ்ரேல் மறுபடியும் ரிட்டர்ன் வரலான்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ரெண்டாவது உலக போர் நடக்கும்போது தான் இஸ்ரேல் ஒரு தேசமாக உலகத்துக்கு தெரிஞ்சது. மூன்றாவது உலக போர் நடக்கும்போது தான் உலகம் முழுக்க இந்த உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உலகத்துக்கு போகும். இது எல்லாமே நன்மை நோக்கி கடந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ எந்த சிந்தைக்குள்ள வந்துடலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் பரலோக பிதா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சகலமும் நன்மைக்காக தான் போய் வந்து சேர்ந்துட்டு இருக்குது. அப்படின்னா கொடுக்கப்பட்ட கணவனுக்கு கான்செப்ட் இதுதான் முடிவில். அதாவது நன்மை மாற்றம் தான் உங்கள்கிட்ட தான் வர சொல்லும்போது, எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி எந்த நிலைமையில் இருந்தால் கூட நன்மை உங்கள்கிட்ட வந்திருக்குது. அதாவது எங்கள் அப்பாட்ட வந்திருக்கிற ஒரு எங்கள் பரலோக பிதாட்டு வந்துட்டு இருக்கிற எந்த விஷயமானாலும் அதை நல்லது மாற்றம் தான் வரும்னு சொல்கிற சிந்தைக்குள்ளே வரும் பார்த்தீங்களா? அதுதான் தேவனை புரியக்கூடிய புரிவு சொல்ல சொல்லிக்கல. அது சகோதர சோர்களாக இருந்தாலும், அது பிள்ளைகளாக இருந்தாலும், இடம், சூழல், வேலை, வாழ்க்கையில் சில வியாதிகள், சில அனுபவங்கள் எது வந்தாலும் அதை நன்மைக்கு மாற்றதான் வழிநடத்தும் என்பதை ஒருவர் யார் அதிகம் புரிஞ்சுக்கிறோமோ அவர்கள் மாத்திரமே வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களுக்குமே எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் சரஸ்வரிகளை இந்த 12ஆம் அதிகாரம் என்பது உலகத்தின் தலைவர்கள் ஒன்றுமே இல்லாத போகிறாங்க கூடிய சீக்கிரம். ஸோ தேவனுடைய தெய்வ திட்டத்தின்படி சகலமும் நன்மைக்காக நடந்துட்டு இருக்குது. நம்மளை உருவாக்குறதுக்காக எத்தனை கேரக்டர் வேணால் கொண்டு வருவார் சரஸ்வரிகளே. அதனால் இந்த சகல அனுபவமும் நன்மைக்காக மாத்திரம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது நாம் எல்லா அனுபவங்களுக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை மாற்றம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்குது, வாசிக்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லும்போது இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற அத்தனை தீமை அனுபவத்துக்குமோ நம்ம வருகின்ற அனுபவத்துக்குமே நாம் எல்லா சூழலுக்குமே நன்றி மாற்றமே சொல்ல கற்றுக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வராக. வாய்ப்பு கொடுத்த அருமையான சகோதரர்களுக்கும் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி. இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.